இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்களுடைய பாஸ்டருக்காய், பாஸ்டர் அம்மாக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். அவங்கள பாருங்கள், எவ்வளவு என்ஜாய் பண்ணுறாங்க ஆண்டவர். ஆமென். நாங்கள் யாரையாவது பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரண்டா தேவனை என்ஜாய் பண்ணுகிறவர்கள். ஆமென். தேவனை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். ஆமாம், பாஸ்டர் சொன்னது மாதிரி பயங்கரமான தேவ வல்லமை என் மேலே இறங்கிட்டு இருக்கு அடுத்த மூமெண்ட். ஆமென். அப்போ அதில் இருந்து என்ன அர்த்தம்னா, நீங்கள் பெருசாக எதிர்பார்க்குறீங்க கர்த்தர் இடத்துல. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். தேவனை ருசி பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அநேக வேளைகளில் என்னத்தை ருசி பார்த்துட்டு இருக்கிறோம்? பிரச்சனை, வேதனை, துன்பம். அதனால தான் என்னவா இருக்கிறோம்? துக்கமாக இருக்கிறோம். ஆனால் தேவனை ருசிக்க ஆரம்பிப்பீர்கள், ஆனால் மற்றதெல்லாம் தானாய் ஓடி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சுத்த கிருபை, பாஸ்டர் சொன்னது போல இந்த இடத்துல தேவன் அழைத்து வந்திருக்கிறார். நான் எப்பொழுதுமே ஜெபம் பண்ணுவேன், நீர் கூட்டிக் கொண்டு போக விரும்பாத இடத்துல நான் போக விரும்பவில்லை. ஆமென். ஆகவே இது உங்களுடைய நாள். ஆமென். நானும் எதிர்பார்க்கல, பாஸ்டரும் பிளான் பண்ணல, ஆனால் தேவன் இந்த இடத்தில் அழைத்து வந்தார். ஆமென். தேவன் நல்லவரா? எவ்வளவு நல்லவர். ஆமென். ஆகவே இந்த வருஷத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நான் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக நான் பாஸ்டர்கிட்ட சொன்ன சாட்சி இது. நான் நிறைய சபைகளுக்கு போயிருக்கிறேன். நிறைய, இங்கே இலங்கை தேசம் மற்றும் நிறைய தேசங்கள். ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய லெவல் ரொம்ப ஹாய். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். உங்களுடைய ஊழியக்காரனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஏன்னா அவங்க தான் அதை வாஞ்சிக்கிறாங்க. அந்த வாஞ்சி, அந்த விஷன், அவங்களுக்கு இருக்கிற பேஷன், அதுதான் சபை என்ன செய்யுது? மேற்கொள்ளுது. ஆமென். அப்போ அவங்க எவ்வளவுத்துக்கு ஆண்டவரோட இருக்கணும், எவ்வளவுத்துக்கு ஆண்டவரோட வல்லமை வெளிப்படணும், எவ்வளவுத்துக்கு விடுதலை உண்டாகணும் அவங்க வாஞ்சிக்கிறாங்களோ அதுதான் உங்களை மேற்கொள்ள போகுது. ஆமென். அவங்க எவ்வளவுத்துக்கு ஆண்டவரை ரசித்து பார்க்குறாங்களோ அதுதான் உங்களை மேற்கொள்ள போகுது. ஆமென். அவங்க எவ்வளவுத்துக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தையின்படி செயல்பட ஆரம்பிக்கிறாங்களோ அதுதான் உங்களையும் என்ன செய்யுது? மேற்கொள்ளுகிறது. ஆமென். இப்போ அவங்க அண்டா ஆவியானவர் அங்கே வரணுமெண்டா தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாங்க, தேவனோட இருக்கிறாங்க. ஆவியானவர் அவருக்கூடாக கிரியை நடப்பிக்கிறார்கள். ஆமென். அப்போ இதுகளை தயவு செய்து கவனியுங்கள். மிக மிக முக்கியம். இன்னொரு சத்ருவானவனுடைய பெரிய தீர்மானமும் திட்டமும் என்னென்று சொன்னால், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ மனுஷனுக்கும் அவர்களுக்கும் இடையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்குவது. அது பிசாசனுடைய பெரிய திட்டம். ஏன்னா அவங்க ஒரு வார்த்தை கூடனா உங்களோட வாழ்க்கையில் என்ன செய்யும்? அப்படியே நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்ட்டு என்ன செய்வான்? அங்கே பார், இங்கே பார் என்று என்ன செய்வான்? சத்துரு செயல்படுவான். ஆனால் இல்லை, நாங்கள் அன்பினால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ அன்பினால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். மனித அன்பு கிடையாது. ஆமென். ஆகவே அன்பினால் இணைக்கப்பட்டால் அன்பில் என்ன இல்லை? பொறாமை இல்லை, எரிச்சல் இல்லை, குற்றம் சொல்லுதல் அல்ல, குறை சோறுதல் அல்ல. ஆமென். ஆகவே அன்பு என்ன செய்யும் என்றால், எங்கேயாவது தீன்மையை கண்டா கூட போய் ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. அந்த சகோதரனுக்காக, அந்த சகோதரிக்காக யாரோடையும் பேசாது, ஆனால் போய் என்ன செய்யும்? ஜெபம் பண்ணும். ஆமென். ஆகவே மிகவும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஹையர் லெவல்ல இருக்கிறீர்கள். சரி, அந்த லெவல்ல இருந்து என்ன செய்யணும் என்று சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஆமென். சரி, இந்த வருஷத்திலே எடுப்போம். எஸ்ஐயா 54 அதிகாரம் 1 வசனத்தில் இருந்து நாங்கள் 7 வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம்.
வாசியுங்கள் 1ஆம் வசனத்தில் இருந்து. இந்த வருஷத்திலே நான் ஈவன் என்ன சொல்லுவேன் என்றால், இந்த வருஷமும் வருகிற வருஷத்திலேயும் நடக்க போகிற காரியங்கள் உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். சரி, வாசிப்போம். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்பவேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு, வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி செலுத்து. அப்ப கவனிங்க, இந்த வருஷம் வருகிற வருஷம் இதை நான் சொல்ல விரும்பல, ஆனா நான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். ஏனண்டா சில யூடியூப் அங்க இங்க நான் பார்க்கும் பொழுது என்ன சொல்றாங்கண்டா, பாஸ்டர்ஸ் எல்லாருமே வருஷம் பிறந்தவொடனே என்ன கொடுக்குறாங்க, நன்மை நடக்கும், ஆசீர்வாதம் நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும்னு தான் சொல்றாங்க. ஆனா அப்படி நடக்கலையே. கோவிட் வந்துட்டுதே, அது வந்துட்டுதே, லாக்டவுன் வந்துட்டுதே, அப்ப இதே அவங்க சொல்ல விட்டாங்க என்று நிறைய பேர் தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். கவனியுங்கள், தீன்மை வரும் பொழுது நன்மையை பேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மனுஷருக்கு தீன்மை வருகிறது என்பது தெரியாமல் இல்லை. ஆனாலும் அவர்கள் அதை பேசாமல் நன்மையை பேசும் பொழுது நன்மை மேற்கொள்ளும். ஆமென், ஹல்லேலூயா. இருள் வருகிறது, இருள் வருகிறது என்று பேசுவதை விட்டு விட்டு நாங்கள் ஒளி, எங்களை எந்த இருளும் தொட முடியாது. ஹல்லேலூயா. அப்ப இதைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, பேச வேண்டும். ஆமென். ஏனென்றால் எங்களுடைய எண்ணத்தை நாங்கள் விசுவாசித்து எண்ணத்தை எங்களுடைய நாவினால் அறிக்கை பண்ணுகிறோமோ அது மாத்திரம்தான் மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை, தேசத்தை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய சபையை நாங்கள் எண்ணத்தை விசுவாசித்து வாசிக்கிறோம், பேசுகிறோமோ அதுதான் மேற்கொள்ளும். இது ஸ்பிரிச்சுவல் லோ. இதை மாற்ற ஆறாலும் முடியாது. எப்படி கிராவிட்டி லோ இருக்குது, நீங்க மேல ஒரு 10 மாடியில இருந்து குதிச்சீங்கன்னா என்ன நடக்கும், லோ மாற்ற முடியாது. புரியுதுங்களா? அப்ப அது மாதிரி தான் இது ஒரு சட்டம், இதை மாற்ற முடியாது. சரி, நாங்க ஒருக்கா இங்க போயிட்டு வரோம். ரோமர் 10:10 இங்கதான் அந்த சட்டம் இருக்கு பாருங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்க, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். அப்ப நாம என்னெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, ஆண்டவர் இதை செய்வார், அதை செய்வார், அல்லது இவற்றை செய்து முடித்து விட்டார், என்னுடைய செய்தி செய்து முடித்து விட்டார், செய்து முடித்து விட்டார் என்று நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய நீதி என்ன சொல்லுதென்றா, உனக்கு தான் அது சொந்தம் என்று சொல்லுது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கிறேன். நீங்கள் எண்ணத்தை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும், அதுதான் உங்களுடைய நீதி. புரியுதுங்களா? அப்ப நாம எண்ணத்தை விசுவாசி, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தம் என்று நாம் விசுவாசித்தால் அது நீதியாக எண்ணப்படும். இன்னொரு விதத்தில் சொன்னால் உனக்கு சொந்தம் என்று அறிக்கை செய்யப்படும். ஆமென். உனக்கு சொந்தம் என்று அலோகேட் பண்ணப்படும். ஆமென். அப்ப நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். அப்ப அநேகர் எனக்கு சொல்லுவாங்க, விசுவாசிக்கிறோம் பாஸ்டர், விசுவாசிக்கிறோம் பாஸ்டர், ஆனா என்ன செய்ய ஆரம்பிக்கல, ரட்சிப்பு உண்டாக. புரியுதுங்களா? எல்லாமே வாய்ஸ் ஆக்டிவேட்டட். என்ன நடக்குது, நம்முடைய வாய்ஸ்ல தான் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது. அப்ப நாம என்ன பண்றோம்னா, ஜெபத்துல வந்து ஆண்டவரே நன்மை செய்யும்னு பேசுறோம். அப்புறமா வெளியால அதே கேட்குறீங்க, இது நடக்க மாட்டேங்குது, இது முடியவே இல்லை, இது வருதே இல்லை, இப்படி பேசினா நான் பண்ணின ஜெபத்தை நானே கேன்சல் பண்றேன். புரியுதுங்களா? புரியுதுங்க? அப்ப வாயின் வார்த்தையில ரொம்ப கவனமா, ரட்சிப்பு உண்டாக, மீட்பு உண்டாக, பிரேக் த்ரூ உண்டாக, ஆசீர்வாதம் என்ன வந்து மேற்கொள்ளணும்டா என்ன செய்யணும்னா, என்னுடைய வாய் அறிக்கையில மிக 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 கவனமாய் இருக்க வேண்டும். அப்ப நான் நல்ல மேன்மையான காரியங்களை நான் விசுவாசிப்பேனானால் அனிதினமும் அதைத்தான் பேசணும். ஹல்லேலூயா.
பிரச்சனையை பேசக்கூடாது, வேதனையை பேசக்கூடாது, பலவீனத்தை பேசக்கூடாது. என்னத்தை பேசணும்? தேவ வார்த்தையை, அதற்கு விரோதமாய் தேவன் என்ன செய்து முடித்தாரோ அதை பேச வேண்டும். ஆமென், ஆமென். ஆனா பாத்தீங்கன்னா அநேக வேளையில நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கண்டா வந்து, பிரதர் என்ன ஒரு சுகமா இருக்கிற மாதிரி இருக்கு, டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் பலவீனமா இருக்கிற மாதிரி இருக்கு, இப்படி கேட்பாங்க. அப்பதான் நாம வாயை திறந்து என்ன சொல்லிடுவோம்? உண்மையை பேசிடுவோம். ஆனா உண்மை பேசக்கூடாது. வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும், சத்தியத்தை பேச வேண்டும். அதுதான் நம்மை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. அப்படி நீங்க சொல்ல விரும்பினா கூட உண்மையை, ஆமா கொஞ்சம் டயர்டா இருக்கு, ஆனாலும் கர்த்தருடைய பலன் என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா சில வேளை நீங்க சோர்ந்து போய் இருந்துட்டு ஒருத்தர் வந்து நீங்க பலவீனமா இருக்கிற மாதிரி தெரியுது, டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது பாஸ்டர், நீங்க ஓகேயா என்று கேட்க, இல்ல பாஸ்டர் நான் ரொம்ப ஸ்ட்ரென்தா இருக்கேன் பாஸ்டர் என்று சொன்னா இந்த ஆளை போல ஒரு பயங்கரமான பொய்ய என்று நினைக்க தோணுது. அப்ப என்ன பண்ணலாம்டா, ஆமா கொஞ்சம் டயர்டா இருக்கு, ஆனாலும் தேவனுடைய பலன் என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் என்று சொல்லிட்டீங்க என்றாலே நீங்க சொன்ன அந்த வார்த்தை, பலவீனம் என்ற வார்த்தை கேன்சல் பண்ணுகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நான் நிறைய தீங்கான காரியம் இந்த வருஷத்திலே செய்யும்படி சத்துருவானவன் பிளான் பண்ணி இருந்தாலும் திட்டமிட்டு இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய ஒளி உதிர்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த வருஷத்திலே கவனியுங்கள், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து புறப்படும் பொழுது அவர்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தார்கள். எகிப்து தான் எல்லாத்தையும் வச்சிருந்துச்சு, எல்லாவற்றையும் எகிப்தின் ஜனங்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் புறப்படும் பொழுதோ, எப்பொழுது புறப்படும் பொழுதோ, வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க புறப்படும் பொழுதோ, குந்திட்டு இருக்கும் பொழுது அல்ல, புறப்படும் பொழுதோ அந்த சொத்துக்கள் எல்லாம் டிரான்ஸ்பர் ஆகப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப அநேக வேளைகளிலே நாம ஜெபிச்சு உட்கார்ந்து இருக்கிறோம். இது எங்களுடைய பெரிய ப்ராப்ளம். புரியுதுங்களா? கவனிங்க, மலடியே என்ன செய், சும்மா உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்காத, ஆனந்த களிப்போடு என்ன செய், அதிகமாய் தேவனை துதி, சத்தமிட்டு துதி. ஆனா இது வருதில்லை. ஏன் வருதில்லை? இது நமக்கு வருதில்லை. அப்படி வந்தா கூட சரி கர்த்தர் சொல்லிட்டார், புள்ளபுராத மலடியே மகிழ்ந்து களி கூறண்டு சொல்லிட்டாருன்ட்டு ஃபேக்கா, ஓகே ஆண்டவரே சரி சொல்லிட்டீங்க என்றதுக்காக செய்வோமானால் அது தவறு. இது உண்மையான ஒரு சந்தோஷத்தை குறிக்கிறது. புரியுதுங்களா? என்னட்ட ஒன்றுமில்லை தான், ஆனா என்னுடைய கர்த்தரிடத்தில் எல்லாம் இருக்கிறது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது அவருடையதெல்லாம் எனக்கு சொந்தம் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நான் பார்த்து நடக்கிறவன் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்னை ஆசீர்வதித்த தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் என்னட்ட வந்துருச்சு, என்ன மேற்கொண்டிருச்சு என்று நீங்க நினைச்சீங்கண்டா, உண்மையில இந்த சகோதரி போல பிள்ளை பொறாத மலடியே மகிழ்ந்து பாட முடியுமா முடியாதா? பாட முடியுமா முடியாதாங்க? கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், வாக்குத்தத்தம் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறிட்டு என்னுடைய அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணப்பட்டாயிற்று என்று நாங்கள் நினைத்தால் எங்களால் மகிழ்ந்து பாட முடியுமா முடியாதா? கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிட முடியுமா முடியாதா? சரி, அப்ப எது நம்ம இப்படி ஆனந்த சத்தமாய் பாடி மகிழ்ந்து களிகூற விடாம தடுக்கிறது? எது? கர்த்தர் சகலத்தையும் செய்து உங்களுடைய அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணுவாரெல்லாம் பண்ணிட்டார். அதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்தது. உங்களுக்கு தேவையான சகலதும், உங்களுடைய பரம்பரைக்கே தேவையான சகலதும் அவர் செய்து முடித்தார். இனிமேல் அவர் சின்ன விரலை கூட ஆட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்.
அவருடைய கிரிகைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது. ஆமென். நாங்கள் கிரிகை செய்து வாக்குத்தத்தங்களை சுகந்தரிக்க முடியாமல் இருக்கும் பொழுது அவர் கிரிகை செய்து அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றிற்கும் நம்மை சொந்தக்காரர் ஆக்கி இருக்கிறார் என்று, ஆமென், என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்பொழுதோ அது வாக்குத்தத்தமா இல்லை. அது எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன் நான் லாஸ்ட் டைம். இப்பொழுதோ அந்த வாக்குத்தத்தம் என்ற நிலையில் இல்லை. அதுக்கு மேல சொல்லுங்க, இது சொல்லுங்க சதமா, அதுக்கு மேல வாக்கு பண்ணினவர் மரிக்காத வரைக்கும் தான் அது வாக்குத்தத்தம். எந்த நிமிஷம் அவர் மரிக்கிறாரோ அந்த செகண்டில் இருந்து அது உங்களுடைய சொத்துக்களாக மாற்றப்படுகிறது. கரங்களை இப்ப நான் என்னுடைய பையனை பார்த்து இந்த வீடு உனக்கு தான் என்று நான் சொன்னா அது வாக்குத்தத்தம். புரியுதுங்களா? ஆனா என்றைக்கு நான் மறிக்கிறேனோ அதுக்கு பிறகு அது என்ன நிலையில இல்ல, வாக்குத்தத்தம் கிடையாது, அவனுடைய சொத்தாக மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் ஆண்டவரிடத்தில் கேட்ட கேள்வி, ஏன் ஆண்டவரை சீக்கிரமாய் மரித்து போனீர் என்று சொல்லும் பொழுது தேவன் சொன்ன வார்த்தை எனக்கு, நான் எவ்வளவு சீக்கிரமாய் நான் மரிக்கிறேனோ அவ்வளவு சீக்கிரமாய் என்னுடைய சொத்துக்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொந்தம். கரங்களை தட்டுங்க. ஆண்டவரே, நீர் இருந்திருந்தால், இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்திருந்தால் எத்தனை ஆயிரம் அப்போஸ்தலரை உருவாகி இருக்க முடியும், எவ்வளவு மேன்மையான காரியங்களை ஜனங்கள் கண்டிருக்க முடியும், நீர் இருந்திருக்கலாமே என்று கேட்ட பொழுது தேவன் கொடுத்த பதில், எவ்வளவு சீக்கிரமாய் நான் மரிக்கிறேனோ அவ்வளவு சீக்கிரமாய் என்னுடைய வல்லமைகள், அதிகாரங்கள், மகிமை, மேன்மை எல்லாம் என்னுடைய பிள்ளைகளை சேரும். எவ்வளவு மேன்மையான. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை விட ஒரு தேவன் இந்த உலகத்தில் இருக்குமாங்க? இருக்குமா? எவ்வளவு மேன்மையான தேவன். இதை விட இப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்ஸ் நான் உலகத்தில் பார்த்ததே இல்லை. புரியுதுங்களா? என்னுடைய பிள்ளைக்கு எல்லா சொத்தும் போய் சேரட்டு நான் மறிக்கிறேன் என்று சொன்ன தகப்பனை நான் காணவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட மேன்மையான தகப்பன் மரித்து போய்விட்டார் என்றால் நீங்கள் அதற்கு சொந்தக்காரரா இல்லையா? புரியுதுங்களா? அவருடைய சகல வாக்குத்தத்தமும் இப்பொழுது உங்களுக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவற்றிற்கு சொந்தக்காரராக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, கரங்களை பாருங்க. அன்னாள் உள்ள மேன்மையான ஒரு குவாலிட்டி. அன்னாள் புலம்பிட்டே இருக்கிறா, அழுது குளறி கண்ணீர் வடிச்சு புலம்பிட்டே இருக்கிறா. ஆனா ஊழியக்காரன் என்ன செய்யல, அன்னால புரிய கூட இல்லை. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் என் நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றால். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால். அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. அப்புறம் அவள் துக்கமாய் இருந்ததே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் இந்த இடத்துல உங்களுக்கு வார்த்தையை ரிலீஸ் பண்ணினோன்னு அதுக்கு பிறகு நீங்க துக்கமா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. இதுக்கு பேர் தான் விசுவாசம். அப்ப நமக்கு விசுவாசம் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும் சொல்லுங்க? உங்களுக்குள்ள நினைக்க முடியாத சமாதானமும் சந்தோஷமும் இருக்குமானால் நமக்குள்ள விசுவாசம் இருக்கிறது என்ற அர்த்தம். சமாதானம் இல்லையண்டா, புரியுதுங்களா? அந்த நாள், எந்த நிமிஷம் அந்நாள் வார்த்தையை ரிலீஸ் பண்ணினாங்களே, கவனிங்க.
ஏலி புரிஞ்சு கொள்ளாத ஒரு ஊழியக்காரன். புரியுதுங்களா? அவனே என்ன சொல்றான், நீ கேட்டபடி, ஒரே ஒரு வசனம், நீ கேட்டபடி, நீ ஜெபிச்சபடி உனக்கு ஆக கடவுள், அவ்வளவுதான் சொன்னான். புரியுதுங்களா? ஆனா அன்னாள் அந்த சபையில சொந்தக்காரரா அல்லது மெம்பரா இருந்து ஏலிக்கு ரொம்ப பழக்கமா எல்லாம் இருந்தது கிடையாது. ஏலிக்கே இவ ஆரண்டு தெரியாது. ஆனா அந்த இடத்தை வந்தவருக்கு என்ன செய்யறார், ஒரே ஒரு வார்த்தை, நீ என்னத்தை கர்த்தரிடத்தில் கேட்டாயோ அது நடப்பதாக ஒரே ஒரு வார்த்தை சொன்ன. இவருக்கு என்ன தெரியாண்டா, அவ வாய் முணுமுணுத்துட்டு இருக்கிற, இவருக்கு என்ன தெரியாண்டா, என்ன கேட்டாண்டே தெரியா. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் ஒரே ஒரு ரிலீஸ், ஓகே நீ என்னத்தை கேட்டாயோ அது நடப்பதாக மேற்கொள்வதாக சொன்னார். அது அப்படியே விசுவாசித்தான். அந்த நிமிஷமே அண்ணாக்கு இருந்த கவலை, கண்ணீர், வேதனை, துன்பம் எல்லாம் ஓடி போச்சு. அதுக்கு பிறகு அவ வேதனையோடு துக்கத்தோடு இருந்ததே இல்லை. இதுதான் விசுவாச கிரியை. இதுதான் நாம் அந்த வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்பதனுடைய சைன். என்ன சொல்லுங்க, அடையாளம். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் பாருங்க பாசம் மூலமா இப்ப இந்த வர்ஷிப்பிலேயே எவ்வளவு வார்த்தையை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப இதை நீங்க பிடிச்சிட்டீங்கன்றாலே போதும், பிரேக் த்ரூ என்ன செய்யுது, உங்களை மேற்கொண்டு விட்டது. ஹல்லேலூயா. ஆனா அநேக வேளைகளில் நாம் அதை என்ன செய்யறதில்ல, என்ன பேசுறாங்க, என்னத்தை ரிலீஸ் பண்றாங்கன்றதுல கவனமா இல்லை. அதனால அது என்ன செய்யுது, நம்ம வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது. புரியுதுங்களா? ஜெபம் என்பது இது மிகவும் அவசியம். எல்லாரும் எழுதி வைங்க. தயவு செய்து சபைக்கு வரும் பொழுது நோட் பேட் எடுத்துட்டு வாங்க, எழுதுங்க. நோட் புக் எழுதுங்க. நீங்கள் நோட் புக் எழுத போகிறோன்னு சொன்னோடனே உங்களோட சிந்தை என்ன ஆயிரும், உஷாராயிரும். அப்போ நாம் ரொம்ப கவனமாக கேட்கணும். அப்போ தான் என்ன செய்வோம், அப்போ நீங்கள் உஷாராகு என்று சொல்லி நீங்கள் சிக்னலை கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட மைண்ட் என்ன செய்யுது, உஷாராகுது. அதுக்கப்புறமா யாருமே அந்த வசனத்தை எடுத்து விட முடியாது. ஆமென். ஆகவே நோட் பேட் எடுத்துட்டு வாங்க, எழுதுங்க. மிகவும் முக்கியம். ஏனென்றால் இது தேவ வார்த்தை. ஆமென். இந்த சும்மா சாதாரண மீட்டிங், இந்த கம்பெனி மீட்டிங்குக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்றாலே, யாராவது அழைச்சிங்கன்னா எல்லாரும் நோட் பாட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம் என்றா, உலகத்தவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆனால் நாம் கிடையாது. புரியுதுங்களா? அதுதான் நம்முடைய ப்ராப்ளம், வேறு எதுவும் கிடையாது. நாம் ஜாக்கிரதை இல்லாமல் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். நம்முடைய நிலைமையே, நாம் இருக்க வேண்டிய நிலைமையே மிக மிக ஹையர் லெவல். புரியுதுங்களா? உலகத்தை ஆள வேண்டியவர்கள் நீங்க தான். பெரிய பெரிய பதவியில் இருக்க வேண்டியவர்கள் நீங்க தான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே. தமிழில் ரட்சி பண்ணிருக்கு, அநேக டிரான்ஸ்லேஷன் பிள்ளையா இருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் பிளஸட் என்று இருக்கு. புரியுதுங்களா? ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஹல்லேலூயா. பாருங்க, ஆவியானவர் உங்களை வழி நடத்தும் பொழுது மாமிச சிந்தையை பார்க்கிலும் ஆவியின் சிந்தை மேன்மையானது. அப்ப உலகத்தை நடத்த வேண்டியது யாரு? நாம தான். அன்பில் செயல்படுகிறவர்கள் தான் உலகத்தை என்ன செய்யணும், நடத்தணும். ஆனா இன்றைக்கு பொறாமை, எரிச்சல், என்ன சொல்றது, கிரீடினஸ், என்ன சொல்றது, எனக்கு தான் தேவை என்று சொல்றது, என்ன சொல்றது, எனக்கு தான் எல்லாம் வேணும் என்று நினைக்கிறது, என்ன சொல்றது, சுயநலம். எஸ். அப்ப சுயநலத்தில் என்ன செய்றாங்க, சுயநலம், பேராசை, எல்லாம் எனக்கு தான், எல்லாம் எனக்கு தான். புரியுதுங்களா? அப்ப இது ஈவில், இது ஒரு பிசாசின் கிரியை. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் தான் அந்த இடத்துக்கு வரணும். ஆமென். என்னை குறித்து அல்ல, என் மூலமாய் தேவன் தேசத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்னை கொண்டு ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதத்தை என்னை கொண்டு கொடுக்க தேவன் விரும்புகிறார். ஆமென். அப்ப அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்கள் நான் மேன்மையான இடத்துக்கு வர வேண்டும். ஆமென். அதுதான் தேவ சித்தம், தேவ திட்டம். ஆமென். அதனால் தான் நாங்கள் எங்களை என்ன செய்கிறார், அவரை போலவே எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். உண்மையை சொன்னால் அவர் உருவாக்கி விட்டார். ஆனா நாங்க தான் என்ன செய்யறோம், இல்ல
ஒரு செய்தி உங்களை வந்து மேற்கொள்ளணுமெண்டா, உங்களுடைய இருதயத்தில் இருக்கணுமெண்டா குறைஞ்சபட்சம் 7 வாட்டி கேட்கணும். எத்தனை வாட்டி? 7 வாட்டி. இப்போ இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா, இது ஏதாவது ஒரு வசனம் அல்லது ஏதாவது ஒரு செய்தி தான், ஏதாவது ஒரு இதுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. நிறைய பேர் கேட்டீங்கன்னா அதுவும் ஞாபகம் இல்லை. புரியுதுங்க? அப்போ அதை நீங்கள் இதை பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும், இதயத்திலே இதை காத்து கொள்ள வேண்டுமானால் குறைஞ்சபட்சம் 7 வாட்டி அதை கேட்கணும். பெட்ரோல் ஸ்டேஷனில் ஒரு பிரதரை பார்த்தேன் நான். அவரை பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பாடு வர்ஷிப் சாங்கை பொக்கெட்டில் போட்டுட்டு மொபைலில் என்ன செய்துருக்கிறார், எல்லாருக்கும் பெட்ரோல் அடிச்சிட்டு இருக்கிறார். அவர் அந்த ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறார், இங்கே தான் இந்தியாவில். எனக்கு பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்கள், தேவையில்லாமல் அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யட்டும், என்னை கேட்கட்டும், என்னை மேற்கொள்ளட்டும், என்னை மேற்கொள்ளட்டும். ஆமேன். எவ்வளோத்துக்கு அதிகமாய் தேவனுடைய வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் என்னை மேற்கொள்ளுதோ அவ்வளோத்துக்கு அதிகமாய் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. ஆமேன். நீங்கள் அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறவர்கள். ஆகவே அந்நிய பாஷை குறித்து நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்டர் உங்களுக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறார். அதே மாதிரி வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி வாக்கு தத்தங்களை எடுத்து வச்சு பேசுங்க. புரியுதுங்களா? பேசிட்டே இருங்க. புரியுதுங்களா? அப்போ வாக்கு தத்தத்தை காலையில் எழும்பினோன்னு ஒரு 10 வாக்கு தத்தம், மாலையில் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 வாக்கு தத்தம் எடுத்து பேசிட்டே இருங்க. அப்படி நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கு உதவி செய்யலை. நிறைய பேர் அப்படித்தான், ஆண்டவரே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர் அல்லவா என்ன செய்கிறாங்க, கர்த்தருக்கே ஞாபகப்படுத்துகிறாங்க. இது எப்படி இருக்கும்? சொன்னவர் மறந்துட்டாரா? இல்லை சொன்னவர் தான் செய்யாம விட்டுட்டாரா? கிடையாது. அப்ப இது அவருக்கு ஞாபகப்படுத்துற விஷயம் இல்லை, இவருக்கு ஞாபகப்படுத்துற விஷயம். இது யாருக்கு ஞாபகம் வரணும்? எனக்கு ஞாபகம் வரணும். எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு என்ன வரணும்? இல்லை, கர்த்தர் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். எனக்கு ஒரு தோட் வருது, போற வழியில ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கும். இல்லை, நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் கையிட்டு செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதமாயிருக்கும். அல்லேலூயா. வாய்ப்பு. புரியுதுங்களா? அப்ப உடனடியாக எனக்கு என்ன வரணும்? நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது, ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், 40,000-80,000 நெகட்டிவ் தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுந்துட்டே இருக்கு நம்முடைய சிந்தையில். எவ்வளோங்க? 40,000-80,000. இந்த 40 ஏன்னு சொன்னால் இந்த தூங்கிட்டு இருக்கிறவங்க. புரியுது? அப்ப 40,000-80,000, 80 வேர்ட் கிடையாது, 80,000 என்ன வார்த்தை? தவறான நெகட்டிவான பிசாசின் வார்த்தைகள் வந்து விழுந்துட்டே இருக்கு. நடக்காது, கிடைக்காது, அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டா, இவன் ரிஜெக்ட் பண்ணிட்டா, இவன் இப்படி சொல்லிட்டான், அவன் இப்படி சொல்லிட்டான், உலகத்தில் இப்படித்தான் நடக்குது, அப்படித்தான் நடக்குது, உலகம் அழிய போகுது. புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் வந்துட்டே இருக்கு. இதுல வேற நிறைய பேர் இந்த வருகிறது, இந்த அழிகிறது, நட்சத்திரங்கள் அங்க இங்க பூட்டி பார்த்தா அது ஒரு குதிரை மாதிரி இருக்குது, ஒரு புலி மாதிரி. ராஜசிங்கம், யூத ராஜசிங்கம் வருகிறார், ஆகவே இந்த வருகிறார். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருகிறார் என்று சொல்றவங்க தான் குடுங்க குடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த வருகிறது என்று சொல்றவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க முதல் இருக்கிற எல்லாத்தையும் வித்து எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆனா அதை பண்ண மாட்டாங்க. நீங்க கொடுங்க, நீங்க கொடுங்க, இந்த வருது. புரியுதுங்களா? வாக்கு பண்ணினவர் அவர் நிச்சயமாய் வருவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆமென். ஆனால் நாமோ ரட்சிப்பிலே நிச்சயம் இருக்கும். நம்முடைய ரட்சிப்பு யாருமே ஸ்டீல் பண்ண முடியாது, யாருமே தொட முடியாது. ஆண்டவர் சொல்றார், என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய கரத்தில் இருக்கிறார்கள், நீர் தந்தவர்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறார்கள், யாரும் அதை பிடுங்க முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுடைய ஆத்மா வந்து என்ன செய்யப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் சீல் பண்ணப்பட்டு, எவரும் அந்த சீலை உடைக்க முடியாது. புரியுது? அப்ப நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பது அசைக்க முடியாத சத்தியம், அதை யாரும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. யாரும் மாற்ற முடியாது. ஏனென்றால் இது தேவனுடைய கிரியை, இது தேவன் செய்து முடித்தது. ஆமென், ஆமென்.
அப்ப ஆனாலும் நமக்குள்ள சில பலவீனம், அந்த பலவீனங்கள்ல நாம சொல்லி சில பேருக்கு பொய்ய சொல்லி அப்படியெல்லாம் பண்றபடினால பாத்தியா நீ பொய் சொல்லிடா, நீ பாத்தியா அப்ப நீ இழந்து போன, பாத்தியா கர்த்தர் உன்னை கைவிட்டார், பாத்தியா அவனுடைய ஜெபம் கேட்கப்படாது. அவ்வளவும் பச்சை பொய். புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஏனென்றால் தேவன் ஏற்கனவே செய்து முடிச்சிட்டார். அப்ப முடிச்சு உங்களோட அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டாரண்டா இனிமே அதை யாரும் புடுங்க முடியுமா உங்கள்கிட்ட இருந்து? கிடையாது. கொடுத்தது கொடுத்ததுதான். அவருடைய அழைப்பும் அவருடைய வரங்களும் மாறவே மாறாது. அதனால வேதம் என்ன சொல்லுண்டா அவர்கிட்ட சிந்திய மாத்தவே. ஆனா நாம முயற்சி செய்துட்டு இருக்கிறோம் அவர்கிட்ட சிந்திய மாத்துறதுக்கு. ஆண்டவரே சொன்னீர் இதெல்லாம் அங்கிட்ட அவர் சிந்திய மாற்ற மாட்டார். ஆனால் அவர் என்ன சொல்லி இருக்கிறார், நாங்கள் எங்களுடைய சிந்தையை மாற்றினார். பாச சொன்னாங்க இந்த கால வேளையில் எங்களுடைய சிந்தையை நாங்கள் மாற்றும்படிக்கு இந்த வேத புத்தகம் நம்முடைய கையிலே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அவருடைய சிந்தையை மாற்றுவதல்ல எங்களுடைய வேலை. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு ஆதியும் தெரியும் அந்தமும் தெரியும். அதற்கு தேவையான யாவற்றையும் அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். ஆகவே அவரை மாற்ற முடியாது. அவர் செய்து முடித்தவர்களை மாற்ற முடியாது. ஆனால் நாங்கள் சிந்தையை மாற்றிக் கொண்டால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது மனம் மாறுங்கள். என்ன சொல்லுது என்றால் அர்த்தம் என்னடா சிந்தையை மாற்றுங்கள். வசனத்தை பார்த்தா அப்ப நான் பாவி கிடையாது, நான் பரிசுத்த, நான் forever ரட்சிக்கப்பட்டாயிற்று. ஆமென். என்னுடைய ரட்சிப்பை யாரும் எடுக்க முடியாது, என்னுடைய ஆசீர்வாதத்தை யாரும் எடுக்க முடியாது. நான் forever தேவனால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை நாளுக்கு? என்றென்றைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்ப இதெல்லாம் நமக்கு தெரியணும். அதனால எதுவும் நம்மை எந்த இருளும் நம்மை தொடவே முடியாது. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, பிள்ளை புறாத மலடி தான் மலடி என்று நினைக்க கூடாது. அருமையான வார்த்தை ஒன்று பாச காமிச்சாங்க. இதென்று சொன்னால் தான் வயதானவன் தன்னுடைய மனைவியினுடைய கற்பம் மரித்து போயிட்டதை என்ன செய்யலையா? என்ன செய்யலையா ஆபிரகாம்? ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதுக்கு ரைட் ஆப்போசிட். அதைத்தான் எண்ணிட்டு பர்ஸ் எடுத்து துறந்தாலே பர்ஸ் என்ன சொல்லுது? 500 தான். அதில் இன்னைக்கு நீ பிரியாணி சாப்பிட முடியாது. ஏதாவது என்ன பண்ணு, ஒரு 100 150 பாரு என்று என்ன சொல்லுது? நம்மளோட பர்ஸ் சொல்லி கொடுக்குது. அதை வச்சு தான் நாம் என்ன செய்கிறோம்? அப்போ பிரியாணி ஆர்டர் பண்ண முடியாது, அப்போ ஏதாவது சின்னதாக ஆர்டர் பண்ணுவோன்னு டிசைட் பண்ணுறோம். புரியுதுங்களா? அப்போ ஆட்ட சத்தத்தை கேட்டு நடக்கிற நாம நம்முடைய பேங்க் அக்கௌண்ட் என்ன சொல்லுது, நம்முடைய பர்ஸ் என்ன சொல்லுது, இதுதான் நம்ம நடத்துது. அது நடத்தக்கூடாது. தேவனுடைய வார்த்தை நம்ம நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 500 தான் இருக்கு, பரவாயில்ல, நான் கர்த்தருடைய புள்ள, பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க போறேன், 350 தானே ஓட பண்ணு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, எனக்கு இதுவரைக்கும் எதுவும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் இருந்தாங்க, எதுவும் இல்லை. ஆனால் பிள்ளை புறாத மலடி போல தான் அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் மகிழ்ந்து பாடு, கற்பம் வேதனை படாதவளை கம்பீரமாய் பாடு, ஆனந்த சத்தமிடு, வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கிலும். வேற வேற ஜனங்கள் என்ன செய்யறாங்க? நல்லபடியா பிள்ளைகளை பெற்று வாழ்றாங்க. அப்ப அவங்களுக்கு இருப்பதை பார்க்கிலும் அநாதை ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இன்னொரு விதத்தில் சொன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்படையல என்பது அல்ல, அவவிசுவாசிகள் என்று ஏன் சொல்றோம்? அவங்க ஆசீர்வதிக்கப்படையல அல்லது அவவிசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படையல என்று ஏன் சொல்றோம்டா, அவங்க இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள. புரியுதுங்களா? அப்படி அவங்க சுதந்திரிப்பாங்கன்னு சொன்னா நிச்சயமா ஆசீர்வாதமாய் இருப்பாங்க. ஆமென். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கும் இருக்கத்தான் செய்கிறது. அவங்க விசுவாசிக்கிறாங்க, பெற்றுக்கொள்றாங்க. நாம விசுவாசிக்கல, பெற்றுக்கொள்ளல, தான் ப்ராப்ளம். இப்ப ஆண்டவர் சொல்றேன், நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் என்ன 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 அனுப்புறாராம்? சூரியன் வருது, மழை வருது, ஆக்சிஜன்
வருது. இதெல்லாம் என்னவா வருது? ஃப்ரீயாக தானே வருது. அவங்களுக்கும் வருது, நமக்கும் வருது. நமக்கு மட்டும்தானே வருது, அவங்களும் தானே வருது. இந்த 3 ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் இந்த உலகம் இருக்க முடியாது. புரியுதுங்களா? சூரியன், மழை, அடுத்தது காற்று. இது இல்லாவிட்டால் உலகம் அழிந்து போய்விடும். ஆனால் இந்த இவ்வளவும் யாருக்கும் சொந்தம்? எல்லாருக்கும். இந்த பூமியில இருக்கிற அத்தனை பேருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். அவங்களுக்காக தேவையானதையும் தேவன் செய்து முடித்திருக்கிறார். ஆனால் அவங்க விசுவாசிக்கிறாங்க. நம்ம தேவன் தான் கொடுத்தார் என்று விசுவாசிக்காமல், ஆனால் தங்களுக்கு தேவையானது இருக்குது என்று விசுவாசிக்கிறாங்க. அதை நோக்கி போறாங்க, பெற்றுக்கொள்றாங்க. ஆனா நாம இருக்குதுன்னு விசுவாசிக்கிறோம் இல்லை. ஏனென்றா நாம அழுது குளறி கண்ணீர் வடித்து நாம கிரியை செய்துதான் பெற்றுக்கொள்ளணும்னு தவறா நினைக்கிறோம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கிரியை என்ன தெரியுமா? புறப்பட்டு போய் சுதந்தரித்துக் கொள்வது. அவரை விசுவாசித்து சுதந்தரித்து போய் அவரை விசுவாசித்து புறப்பட்டு போய் சுதந்தரித்துக் கொள்வதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, வேற எதுவும் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் ஒரு தாப்பனண்டு வாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு சிலுவை சுமந்து ரத்தம் வேர்வை சிந்தி உழைச்சு நான் என்ன செய்யிருக்கிறேன், என்னுடைய பிள்ளையனுடைய அக்கௌண்ட்ல மணி போட்டு வச்சிருக்கிறேன் வாங்க. அப்படி நான் போட்டதனுடைய நோக்கம் என்னுடைய பிள்ளை, நான் பெற்ற எந்த கஷ்டத்தையும் என்னுடைய பிள்ளை படக்கூடாது என்பதுதான் நோக்கம். என்னுடைய பிள்ளை மிகவும் ஆசீர்வாதமாய் மேன்மையாய் வாழ வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அடி வாங்கி நான் என்ன செய்து இரத்த வேர்வை சிந்தி என்ன அழிச்சு நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன். ஆனா அதை பிள்ளைனுடைய பேர்ல எழுதி வச்சிருக்கேன். ஆனா பிள்ளைக்கு அதை தெரியவும் இல்லை, எடுத்துக்கொள்ளவும் இல்லை. பிள்ளை என்ன நினைக்குதுண்டா, அப்பா எப்படி வாழ்ந்தார், எப்படி வாழ்ந்தாருங்க, ஊத்த உடுப்பை போட்டுட்டு வறுமையா பற்றாக்குறையா பிச்சைக்கார மாதிரி கடின உழைப்பில் ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்தார். அவரை போல நான் வாழ வேண்டும் அல்லவா, என்னுடைய அப்பா போல. என்ன சரியா தவறா? சரியா தவறா? தவறு. அப்பா இதை செய்ததின் நோக்கமே நீங்கள் இதை தொடக்கூடாது என்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கடந்து வந்த பாதை எதுவுமே நமக்கு வரக்கூடாது என்றதுக்காக. அதனாலதான் வேதம் தெளிவா சொல்லுகிறது, நம்முடைய பாடுகளை ஆட்டப்பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாடுகள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய சுயயினங்கள், நம்முடைய தரித்திரங்கள். ஆமென். ஏனென்றால் இவைகள் நம்மை மேற்கொள்ளக்கூடாது, நம்மை தொடக்கூடாது என்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் செய்து அவர் என்னுடைய அக்கவுண்ட்ல போட்டிருப்பாரானால் அதை நான் அறியாமல் தெரியாமல் சுதந்திரிக்காமல் இப்பவும் தாருமையா வாருமையா என்று சொல்லிட்டு இருந்தேன்டா, சரியா தவறா? சவர். புரியுதுங்களா? இந்த புத்தகத்தில் எழுதி கொடுத்தவைகள் என்னுடைய சிந்தையை மாற்றுவதற்கு தான் என்ன செய்யப்பட்டிருக்குது, எல்லாமே எழுத கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் உனக்கு சொந்தம் என்று காண்பிக்கிற புத்தகம் இது. ஆமென். இதுதானா லாஸ்ட் டைம் கூட சொன்னேன்ல, இது உங்களுடைய உயிர், உங்களுடைய பத்திரம். ஆமென். ஆகவே இவைகள் எல்லாம் உங்களுக்கு சொந்தம். இதற்கு தேவையான யாவும் எல்லாம் செய்து முடித்தாயிற்று என்று நினைக்கிற மலடிதான் என்ன செய்ய முடியும், மகிழ்ந்து பாட முடியும், கம்பீரித்து பாட முடியும். இதுதான் விசுவாச கிரியை. அவங்க என்னத்தை பார்க்கறாங்கண்டா, நான் மலடு என்றதை பார்க்கல, கர்த்தருக்குள் திரளான ஜனங்களை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். போல் ஜொங்கிச்சோ உங்களுக்கு தெரியும், 75,000 இப்போ அவங்களுக்கு 1.5 லட்சத்துக்கு மேலே எல்லா சபைகளையும் சேர்த்தா அவங்களுடைய சபை மெம்பர்ஸ். ஆனால் அவர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உனக்கு அப்போ ஒரு 5 பேர் மனைவி பிள்ளைகளோட ஒரு 5-10 பேர் தான் அவங்களோட இருக்கும் பொழுது நீ விசுவாசிக்க கூடுமானால் 2000 பேர் கூட உனக்கு கிடைக்கும் என்று சொன்னோன்னு அந்த வார்த்தையை விசுவாசிச்சு அவங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. போல் ஜொங்கிச்சோ என்ற ஊழியக்கார்.
அப்போ அவங்களோட மனைவி வந்து சொன்னாங்களே, எங்க காட்டு கத்துறீங்க, நாங்கள் 4 பேர் தானே, நமக்கு கேட்காதா, கத்தண்டு எங்க கத்துறீங்க என்று கேட்டாங்களா. அதுக்கு அவங்க சொன்னாங்களா, நீ வந்து 4 பேரை பார்க்குற, நான் வந்து 2000 பேருக்கு நான் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. நீ மாமிசத்தில் 4 பேரை பார்த்து 4 பேருக்கு நான் ப்ரீச் பண்றேன் நீ நினைச்சிட்டு இருக்கிறேன், நானோ 2000 பேருக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, 2000 பேருக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் சொன்னவர் தான் இன்றைக்கு 1,50,000க்கு மேல சபையில மெம்பர்ஸ் இருக்கிறாங்க உலகம் முழுவதும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லல கிடைக்காதுன்னு சொல்லல, என்ன சொன்னார்? அறுவடை கம்மி என்று சொன்னாரா? என்ன சொன்னார்? நான் சொல்றேனே, நீங்க போதும் ஐயா இதுக்கு மேல வேணாம் என்று சொல்ற அளவுக்கு அவர் உங்களை ஆத்துமாக்களை வைத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் நாங்க விசுவாசிக்க ஏன் கஷ்டப்படுறோம்டா, என்ன ப்ராப்ளம் என்று சொன்னா, தேவன் சொன்னது சொல்லி இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மால நம்பவே முடியல, அவ்வளவு பெருசு. அதனால நம்மால நம்ப முடியல. இப்ப சின்னதா சொல்லியிருப்பாருன்னு பாருங்க, ஒரு சின்ன வீடு கொடுக்குறேன், சின்ன கார் கொடுக்குறேன்டா அதை ஈஸியா நம்பிடுறோம். ஆனா தேவன் பெருசா சொல்லி இருக்கிறாரு, நீ கட்டாத பெரிய வீடுகள், நீ நாட்டாத பெரிய திராட்சை தோட்டங்கள் என்று சொல்லும் பொழுது இதைத்தான் நம்மால என்ன செய்ய முடியல. அப்ப நமக்காக தேவன் போய் இதெல்லாம் செய்வாரா? அவரே வீடு கட்டி, நான் எதுவுமே செய்யாம இருக்க அவரே வீடு கட்டி அவரே கொண்டு வந்து கீழே கொடுப்பாரா? இது என்ன இது? இப்படி எனக்கு நினைவு வந்தா இது என்ன இது? இது விசுவாசமா அவ விசுவாசமா? அவ விசுவாசம். புரியுதுங்களா? வனாந்தரத்தில் ஒரு தொட்டி கொடுக்குறேன் அல்லது ஒரு குளத்தை கொடுக்குறேன்டாலும் பரவாயில்லை, வனாந்தரத்தில் என்ன ஓடுமா? ஆறுகள். இதை நம்ப முடியுமா? இதான் தேவ ஆசீர்வாதம். நம்பவே முடியாத அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அதனாலதான் நாம இப்போ என்ன கேட்டு, ஆண்டவரே நான் பெருசு ஒன்று சின்னதா தானே கேட்டேன், அதனாலதான் நமக்கு கிடைக்காம இருக்கு. ஏனென்றா அவர் வச்சிருக்கிறது எல்லாமே மிக பெருசு. ஹல்லேலூயா. நான் சின்னதா தானே கேட்டேன் என்று சொல்றவங்க ரொம்ப செல்ஃபிஷானவங்க. sorry to say that. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் அவங்க தன்னையும் தன் வீட்டை மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீயோ கடன் வாங்க மாட்டாய் அநேக ஜாதிகளுக்கு, அநேகம் பேருக்கு அல்ல, அநேகம் ஜாதிகளுக்கு. அப்ப அவருடைய தீர்மானம் திட்டம் எப்படி இருக்கு? நம்ம கொண்டு பண்றதுக்கு பெரிசா இருக்கு. சொல்லுங்க பெரிசா இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா நம்ம சின்ன திட்டத்தை வச்சுட்டு இதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுங்க என்று நீங்க ஒரு மில்லியன்கிட்ட போய் கேட்டீங்கடா, போயாண்டா அனுப்பிடுறேன். ஒரு கடை வைக்கிறதுக்கு, என்ன கடை, டீ கடை வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 1,00,000 கொடுங்கன்னு கேட்டீங்கடா, மில்லியனர்கிட்ட போய் பில்லியனர்கிட்ட போய் என்றுவான். புரியுதா? போய் பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வாயான்னு. நீ யார்கிட்ட வந்திருக்கிறான் என்ன செய்யல, உனக்கு தெரியல. நான் ஆரண்ட தெரியாம 50,000 இருந்தாங்க 25,000 இருந்தாங்க பிச்சை எடுக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கிற. go have big plan. என்ன பிளான்? பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வா. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, பெரிய ப்ராஜெக்ட். இது ஆட்ட ப்ராஜெக்ட் தெரியுமா என்று சொன்னாதான் ஃபைனான்ஸ் பண்ணினவனுக்கே மகிமை. புரியுதுங்களா? இவர் டீ கடைக்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு திரிகிறார். புரியுதுங்களா? ஏன் நாங்க இப்ப பெற்றுக்கொள்ளல என்று தெரியுதா? எங்களுடைய தீர்மானங்களும் திட்டங்கள் எல்லாமே சின்னதா இருக்கு. இதுல எப்படி தேவன் மகிமைப்பட முடியும்? இதுல வேற சொல்றோம், கர்த்தாவே மகிமைப்படுவீராக. எப்படி? டீ கடையில். புரியுதுங்களா? கவனிங்க, நீங்க ஆறா இருந்தாலும் சரி, நீங்க எவரா இருந்தாலும் சரி, உங்களையும் பார்க்க பல மடங்கு வறுமையில் இருந்தேன். நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது
ஆனா தேவனை மாத்திரம் நம்பினேன், வேற எதையும் அல்ல. என்னுடைய பாக்கெட்ல இருந்த மணியை அல்ல, என்னட்ட எதுவும் இருக்கவும் இல்லை நம்புறதுக்கு. புரியுதுங்களா? நிறைய வேளையில நாம என்ன சொல்றோம், யாருமே இல்லையா ஆண்டவரே, அதுதான் பெஸ்ட் பிளேஸ். ஹல்லேலூயா. யாருமே இல்லையா ஆண்டவரே, ஒவ்வொருமே இல்லையா ஆண்டவரே, ஒருத்தன் ஹெல்ப் பண்ற பெஸ்ட் பிளேஸ். ஆனா அது பெஸ்ட் பிளேஸ பாக்குறோமா? இல்ல. எப்படி பாக்குறோம்? இல்லையா ஆண்டவரே, நீர் தான். எல்லாரும் ஓடி போனாங்க, அவங்க ரொம்ப வாய்ஸ், இவனோட இருந்தா நானும் தரித்திரமாயிட்டு ஓடி போயிடுவாங்க. நீர் தான் என்ன செய்றீர், மிஞ்சி போய் உட்கார்ந்து இருக்கிறீர். நீர் மாத்திரம் ஆண்டவர், எல்லாரும் ஓடிட்டாங்க, நீர் மாத்திரம் இருக்கிறீர். பிரியமானவர்களே, உலகத்துக்கு சொந்தக்காரவர் என்னோடு இருந்தார், நான் உலகம் அத்தனை எனக்கு சொந்தம். ஹல்லேலூயா. அப்ப இப்படியான ஜெபங்கள் அல்லது எண்ணங்கள் அவரை குறித்து நாங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென். உலகத்துக்கு சொந்தக்காரர் என்னோடு இருக்கிறபடினால், அவருடையதெல்லாம் எனக்கு சொந்தமாக இருக்கிறபடினால், இதை விட வேற என்ன தேவை? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவரும் இல்லை என்று நீங்க நினைப்பீங்கன்னா அதான் பெஸ்ட் பிளேஸ். ஏனண்டா மற்ற இல்லையப்பா அது சரி வரா, இது இந்த ஒரு 50,000 தரம் டீ கடையை போட்டு உட்கார வச்சிருவான் அதுல போய். புரியுதுங்களா? ஆனா தேவன் வச்சிருக்கிற பிளான் ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா. ஆகவே யாரும் உங்களுக்கு இல்லாமல் இருப்பது பெஸ்ட் பிளேஸ். ஏனண்டா சூழ்நிலையை நம்ம என்ன செய்யுது, தேவனை மாத்திரம் நம்ப வைக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை நம்பிட்டீங்கண்டா அந்த நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்க நீங்க தான் பெரிய. ஆமென். ஏனென்றால் நீங்க தான் அந்த ஏரியாக்கே ஒளி. ஹல்லேலூயா. நீங்க தான் அந்த ஏரியாக்கே ஆசீர்வாதம், நீங்க தான் அந்த ஏரியாக்கே விடுதலை. ஹல்லேலூயா. அப்படியாய்த்தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். ஆப்பிரிக்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ட்ரி. ஏன் சொல்லுங்க? காலையில 9 மணியில இருந்து இரவு 9 மணி வரைக்கும் சர்ச்சிலே இருப்பான். புரியுதுங்க? ஏன் தெரியுமா? கவர்மெண்ட் ஹெல்ப் கிடையாது, ஜனங்க ஹெல்ப் கிடையாது, யாருடைய ஹெல்ப்பும் கிடையாது, ஹாஸ்பிட்டலில் ஹெல்ப் கிடையாது. அப்போ எந்த ஒரு சின்ன காரியத்துக்கும் அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு? தேவனை தான் நம்பி இருக்க வேண்டியிருக்கு. ஏன் ரெனாட் பொங்கே யூரோப்பிலேயோ அல்லது அமெரிக்காவிலேயோ மீட்டிங் பண்ணும் பொழுது நிறைய சனம் அவர்கிட்ட வரல, ஆனால் ஆப்பிரிக்காவில் மில்லியன் கணக்கில் வந்தாங்க. ஏண்டா இவனுக்கு எல்லாமே இருக்குது, கவர்மெண்ட் ஃப்ரீயாக என்ன கொடுக்குது, ஹாஸ்பிட்டல் கொடுக்குது, ஃப்ரீயாக ஃபுட் கொடுக்குது, ஃப்ரீயாக என்ன கொடுக்குது, வேலை இல்லையாண்டா ஃப்ரீயாக மணி கொடுக்குது, எல்லாமே யூரோப்பும் அமெரிக்காவும் கொடுக்குது. ஆனால் ஆப்பிரிக்காவில் எதுவும் இல்லை. அதனால் அவங்க தேவனை மாத்திரம் டிபெண்ட் பண்ண வேண்டியதாய் இருந்தது. ஆமென். ஆகவே தான் இயேசு உனக்கு அற்புதம் செய்கிறாருன்னு ஓடி வர்றான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் நல்ல ஸ்டேட். ராஜாவை நம்புவதை பார்க்கலாம், தேசங்களை நம்புவதை பார்க்கும், என்னுடைய தேவனை நம்புவது மேன்மையான. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க. சரி, வாசிப்போம். 2வது வசனம். கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கி உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. பாத்தீங்களா? இதுதான் நாம செய்ய வேண்டியது. இப்ப எனக்கு பிள்ளை பிறக்கலையேன்னு வைங்க, ஐயோ பிறக்கலையே நடக்குமா நடக்காதா, டாக்டர் என்ன சொல்றாருன்றது இல்லை. தேவன் என்னை ஆசீர்வதித்தபடியினால் நான் பலுகி பெருகுவேன். ஆமென். ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமா? உன்னிடத்தில் இருக்கிற அனிமல் கூட பேரனா இருக்கிற இல்லைன்னு சொல்லிட்டார். என்ன சொல்றார்? நம்மகிட்ட இருக்கிற அனிமல்ஸ் கூட குட்டியா போட்டுட்டு இருக்கும் சொல்றார். புரியுதுங்களா? நம்மிடத்துல பேரனஸ் இல்ல, கிடையாதுன்னு சொல்லிட்டார். புரியுதுங்களா? அப்ப அதை நாங்க என்ன செய்யணும்? தேங்க்யூ லார்ட், நீர் சொல்லிட்டீரல்ல, நடந்து முடிஞ்சிட்டது, நான் கொண்டாட போகிறேன். எனக்கு நிறைவான பிள்ளைகள் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அண்ணால கவனிங்க, கரெக்டா போய் சொன்னா எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும். நாம என்ன செய்ய, ஏதாவது போட்டுட்டு போக மாட்டவர். நம்முடைய வீடு போஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதுக்குள்ளால ஏதாவது எது வந்தாலும் பரவாயில்ல போட்டுட்டு போக மாட்டவர். அப்ப கேட்கிறதுல தெளிவா இருக்கணும். ஒருத்தன் வந்து என்ன செய்யறான்,
டோரை தட்டுறான். தட்டி என்னுடைய வீட்டை விசிட்ட வந்திருக்கிறான். இவன்கிட்ட தினாவட்ட பாருங்க, இவன்கிட்ட ஒரு சாப்பாடும் கிடையாது. இவன் ஃப்ரெண்ட்ட போய் தட்டி, ஏய் எந்த வீட்டை விசிட்டர் வந்திருக்கிறான், நீ சாப்பாடு குடியான்னு. ஆனா நாம அப்படி பண்றோமா? எந்த வீட்டை விசிட்ட வந்திருக்கிறா, பிதாவே சப்ளை மேற்கொள்வதாக. ஹல்லேலூயா. அவன் போய் கரெக்டா கேட்கிறான், எனக்கு ரொட்டி தான் வேணும், எத்தனை ரொட்டி வேணும்னு கரெக்டா இருக்கிறான். இவன் சொல்ல, இல்ல இல்ல நான் இப்ப எல்லாம் எழுந்திருக்க முடியாது, நான் ஏற்கனவே படுக்க போட்டுட்டேன், பாய போட்டுட்டேன்றான். இல்ல இல்ல எனக்கு இப்ப வேணும், 10 ரொட்டி தான் வேணும், ரொட்டி தான் வேணும், அதுவும் 10 ரொட்டி தான் வேணும். அப்ப பாருங்க எவ்வளவு கரெக்டா இருக்கிறான்னு கேட்கறது இல்லை. ஆனா நாம என்ன சொல்றோம், ஆசீர்வதியும். அப்ப ஆண்டவர் சொல்ற, சரி மகனே என்னத்தை வச்சு என்ன உனக்கு வேணும், ஆசீர்வதி. சரி என்ன உனக்கு வேணும், ஆசீர்வதி. புரியுதுங்களா? அப்ப நாம என்னவா கேட்கல, இதுதான் எனக்கு வேணும் என்று கேட்கல. அப்ப நீங்க சரியா கேட்கணும், எழுதி வைங்க. நீங்க கேட்கறத எழுதி, இது எனக்கு சம்பவிப்பதாக. ஆமே, நான் கரெக்டா கேட்டேன், வெளிநாடு கூட்டிட்டு போம், தட்ஸ் இட். சரிதானே? அப்ப இன்ன கண்ட்ரிக்கு கொண்டு போம், தட்ஸ் இட். அப்ப அப்படி கேட்டீங்கன்னா என்ன நடக்குது, தேவன் அங்க கூட்டிட்டு போறார். புரியுதுங்களா? அப்ப தெளிவா இருக்கணும். ஏனண்டா உங்கள்கிட்ட தெளிவில்லாட்டி பிசாசு வந்து அதுவும் ஆசீர்வாதம் தானே, அப்ப அதை பண்ண இதுவும் ஆசீர்வாதம் தானேன்னு பண்ணிடுவான். நீங்க ஒரு பிசினஸுக்கு ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்கண்டா, ஒருத்தர் வந்து என்ன சொல்றார், பெட்டி கடை போட்டு தரம் பிரதர், என்னோட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார். ஏனண்டா உங்கள்கிட்ட என்ன இருக்கல, உங்கள்கிட்ட என்ன இருக்கல, சொந்தமா பிளான் இருக்கல, எப்படிப்பட்ட பெஸ்டான பிசினஸ் வேண்டும் உங்கள்கிட்ட என்ன இருக்கல. உங்கள்கிட்ட பிளான் இல்லாவிட்டால், இது கவனிங்க, இது மிக முக்கியமான வார்த்தை, உங்களிடத்தில் சொந்தமாய் தீர்மானம் திட்டம் இல்லாவிட்டால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்னொருவருடைய தீர்மானம் திட்டத்துக்கு வேலை செய்வீர்கள். புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? அவன் ஒருத்தன் வந்து பிசினஸை போட்டுட்டு நீ வா வேலை கண்டா நீங்க என்ன செய்றீங்க? அவனுக்கு தீர்மானம் இருக்கு, திட்டம் இருக்கு. புரியுதா? ஆனா நமக்கு தீர்மானமும் இல்லை, திட்டம் இல்லை. எவன் கொடுத்தாலும் வாரம், என்ன கொடுத்தாலும் பெற்றுக்கொள்றோம். அப்ப இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள், ஆட்டோமேட்டிக்காய் மற்றவர்களுடைய விஷனுக்கு, தீர்மானங்களுக்கு, திட்டங்களுக்கு வேலைக்காரராக இருப்பார். ஆனால் உங்களுக்கு விஷன் இருந்தால் மற்றவர்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் மாறுவார். இப்ப புரியுதா ஏன் தேவனுடைய பிள்ளைகள் வேலைக்காரராக இருக்கிறாங்க? அவங்களிடத்துல தீர்மானம் இல்லை, திட்டம் இல்லை, அதனால வேலைக்காரராக இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு தீர்மானமும் திட்டமும் வந்து விட்டால் அவர்கள் இவர்களுக்கு வேலைக்காரராய் மாறுவார். வசனங்களை கவனி. ராஜாக்கள் உங்களை தேடி சொத்துக்களோடு வருவார்கள், ராஜாத்திகள் உங்களை வளர்க்கிற தாதிகளாய். ஐயா, உங்களுக்கு தந்த வேலைக்காரிகளே ராஜாத்திகள். தட்டுங்கப்பா தட்டுங்கப்பா. நாம 5 10 வச்சுட்டு இதுக்கெல்லாம் வேலைக்காரி வருமான்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் சொல்றார், ராஜாத்திய உனக்கு வேலை செய்யும்படி அழைச்சிருக்கிறான்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் அவருடைய திட்டம். எவ்வளவு மேன்மை உள்ளது. கரங்களை தட்டுங்க. நீங்க என்னண்டா, ஜோய் வந்துட்டாலே கை தட்டி அவரை ஆட்பறிச்சு, அவனுக்கு சும்மா கோழியோ போலியோ என்ன செய்யறான், அப்படி ஒரு பேட்டை தூக்கிறான், அடிக்கிறான், விசில் அடிக்கிறான். இவன் தான் அவனையே ஆசீர்வதிக்கிறான். இவன் தான் போய் டிக்கெட்டை வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இவனுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. அவன்கிட்ட பேரும் தெரியாது, ஒன்று இவனுக்கு தான் கோழி அவனு தெரியும். ஆனால் அவனுக்கு இவனை பற்றி இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு அவன் சும்மா அப்படி ஒரு தூக்கினால் அட்டிக்கிறான் விசில் துள்றான். அவனை ஆசீர்வதிச்சுட்டு இவன் துள்ளுன்னு துள்றான். இவனுக்கும் அவன் போட்ட கோளுக்கும் சம்பந்தமே. ஆனா இவனை பாருங்க எப்படி இருக்கிறான். ஆனா நாம அவர் இத்தனை கோல் போட்டிருக்கிறாருல்ல, இத்தனை செஞ்சுரி அடிச்சிருக்கிறாருல்ல, அவருக்கு இப்படி ஆகாயதற்றது. நம்முடைய தேவன், நம்முடைய தேவன், நம்முடைய தேவன், நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இதுதான் எனக்கு புரியல, சபையில் இது எனக்கு புரியாம இருக்கு.
உலகம் எப்படி என்ன செய்யுது? எவனையோ ஒருத்தனை வச்சு கொண்டாடுது. அவனுக்கும் சம்பந்தமே. அவனுக்கு டிக்கெட் வாங்கி அவனை ஆசீர்வதிக்கிறதே இவன் தான். அவனை மில்லியனர் ஆக்குறது இவன். அவனை மில்லியனர் ஆக்கிட்டு இவன் ஒன்றுமில்லாம இருந்துட்டு ஆடுறான், பாடுறான், கட்டுறான், துள்றான். ஆனா தன்னைய கொடுத்து நம்ம மில்லியனரை விட பிள்ளைகளாக்கின அவருக்கு நாம போடுறத பாருங்க. நாம பிச்சைக்காரர் மாதிரி அவருக்கு கிள்ளி போடுறோம் பாருங்க. பாத்தீங்க, இப்ப நிப்பாட்டிட்டீங்க உடனடியா. அன்பா கேட்டுக்கொள்றேன், கர்த்தரை கொண்டாடுங்க. ஆமென். கொண்டாடி பாருங்க. பிசாசு நீங்க போன்னு சொல்லாமலே ஓடி போயிடும். தேவனை கொண்டாடுகிற இடத்துல பிசாசால கிரியை செய்ய முடியாது. தேவனை நீங்க என்ஜாய் பண்ணி சந்தோஷமாய் மகிழ்ந்து கழிவு கவனிங்க. என்ன வேதம் சொல்லுதே? பேரன் வுமன், இதை திங்க் பண்ணிட்டு இருக்காத, பிசாசை திங்க் பண்ணிட்டு இருக்காத, தடைகளையும் தாமதங்களையும் திங்க் பண்ணிட்டு இருக்காத, என்னமோ தெரியல பாஸ்டர், எங்க போனாலும் எனக்கு தோல்வியா இருக்கு, அதை திங்க் பண்ணிட்டு இருக்காத, மகிழ்ந்து கழிவு. ஹல்லேலூயா. ஏனென்றா எவ்வளவுக்கு நீ மகிழ்ந்து களி கூறுகிறியோ அவ்வளவுக்கு பிசாசு அங்கே கிரியை செய்ய முடியாது, ஓடி போவான். ஆமா, நாம துரத்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய வேளையில நாம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏனென்றா அவன் தார சரக்கைய தியானிச்சு கொண்டு நடக்கையில கிடைக்கல தியானிச்சு கொண்டு பேருந்து அவனை பார்த்து போவேண்டா. அவன் திரும்பி பார்த்து நான் கொடுத்ததை வச்சுதான் நீயே பேசிட்டு இருக்கிற, அதுக்கு பிறகு நான் போறதா? நான் பேசின பொய்யத்தான் நீ நம்பிட்டு பேசிட்டு இருக்கிற, என்ன துரத்த போறியா? நான் தான் உனக்கு மாஸ்டர். ஏனண்டா நான் சொல்றத யார் பண்ணிட்டு இருக்கிற? நீ பண்ணிட்டு இருக்கிற. தான் பிசாசு நம்ம பார்த்து சொல்லுவோம். ஆனா கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்க. ஹல்லேலூயா. நீங்க பிசாசு போன்னு சொல்ல தேவையில்ல, அவனே பேக்கப் பேக் பண்ணிட்டு எங்கேயாவது ஆப்பிரிக்கா பக்கம் போயிடுவோம். போய் புரியுதுங்களா? இருளுக்குள்ள இருந்து கொண்டு இருளே போ 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 என்றனால இருள் போறதில்லை. வெளிச்சத்தை கொண்டு வாங்க, இருள் தானா ஓடி. ஹல்லேலூயா. இருளோட சண்டை பிடிச்சோன்னு இருக்கிறேல, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், என்ஜாய் யுவர் காட். ஆமென். செய்து முடித்தார், எனக்கு எல்லாம் கிடைத்தது, நான் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கொண்டு இடம் கொண்டு பெருகுவேன். ஹல்லேலூயா. ஒரு 10 வசனம் 10 வாக்குத்தத்தத்தை எடுத்து வச்சு கொண்டாடுங்க. இங்க பாருங்க, ஒரு வசனத்தையே நான் தாண்ட முடியல. புரியுதுங்களா? நான் இப்ப இந்த நான் எவ்வளவு பேசணும் வந்தனோ அதை பேச போன இன்றைக்கு ஓல் நாய் தான். சரி கவனிங்க, இதுதான் எங்களுடைய ப்ராப்ளம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கி, இதுதான் நாம பண்ணாம இருக்கு. புரியுதுங்களா? அப்ப நமக்கு என்ன இருக்கு? எனக்கு ஒரு பிசினஸ் வேணுமெண்டா நான் இமீடியட்டா எப்பேற்பட்ட பிசினஸ் எனக்கு ஈஸியானது, இலகுவா மேனேஜ் பண்ணக்கூடியது, தேவனோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு என்ன வேணும்? டைம். இதெல்லாம் நாங்க திங்க் பண்றது இல்லை. நாம் எங்கேயாவது கொண்டே நம்ம விட்டுட்டு அது கிடைக்குதா இது கிடைக்குதா, அப்ப நான் ஜெபிச்சுட்டேன், அப்ப அது தேவன் தான் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அதை எடுத்தா அது 24 மணி நேரம் வேலை செய்ய வேண்டி வரும். இப்ப என்ன செய்யுது பிசாசு? ராலை போட்டு சுறாவை பிடிச்சிச்சு. ராலை போட்டு சின்னதா போட்டு உங்களை சபையை விட்டு தூக்கிட்டு போயிடுச்சு. புரியுதுங்களா? அப்ப என்னுடைய ஜெபத்துக்கு, என்னுடைய தேவனோடு ஸ்பெண்ட் பண்ற டைமுக்கு எனக்கு என்ன வரக்கூடாது? இடையூறு வரக்கூடாது. ஆமென். அப்ப அதெல்லாம் முக்கியம். எனக்கு தேவன் முக்கியம், என்னை ஆசீர்வாதித்த என்னுடைய தேவன் முக்கியம். என்னுடைய ஆசீர்வாதம் அது ரெண்டாவது தான், என்னுடைய தேவன் தான் எனக்கு முதலாவது. ஹல்லேலூயா. அவரோடு ஸ்பெண்ட் பண்ண கிடைக்கிற டைம் பாக்கியம் உள்ளது, மிகவும் ஆசீர்வாதிக்கு இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகர் இல்லை. ஆமென். ஞானத்தை சம்பாதி. யாரு ஞானம்? தேவன் தான். அவரே நமக்கு ஞானமானார். ஆனால் ஞானத்தை சம்பாதி, அந்த ஞானம் அப்ப அவரை சம்பாதித்துக் கொண்டால் அவர் இந்த உலகத்தில் இச்சிக்கப்படத்தக்கது எதுவும்
அவருக்கு நிகர் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவர் என்னோடு இருந்தால், அவரோடு நான் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டால், நான் செடி நீங்கள் கொடிகள், என்னோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருந்தால் ஆட்டோமேட்டிக்காய் கனி கொடுப்பீர். ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் என்ன செய்ய தேவையில்லை, ப்ரே, ஆண்டவரே கனி கொடுக்க, வாக்குத்தத்தத்தை எடுத்து கொண்டாட ஆரம்பிங்க, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காய் கனி கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற காரியம், ஆனா நாம அதுக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? ஆவியானவர் வந்துட்டாரண்டாலே உங்க மத்தியில, உங்களுக்குள்ள என்றைக்கு அந்நிய பாசையை நீங்க பெற்றுக்கொண்டீங்களோ அந்த நிமிஷத்திலிருந்து சகல வல்லமை வரங்களும் உங்களுக்குள்ளதான் இருக்கு, உங்களுக்குள்ள. புரியுதானே? அவர் என்ன செய்யல, 9 வரங்களை சரி ஒன்றை விட்டுட்டு இவன் இன்னும் தகுதியாயில ஒன்றோட வந்து இறங்குவோம், அந்நிய பாசையோட மட்டும் வந்து இறங்கல. எல்லாம் உங்களுக்குள்ளே நிறைவா இருக்கிறது, நிறைவா இருக்கிறது, நிறைவா இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளதான் இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? உங்களுக்குள் இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா என்ன செய், விஸ்தாரப்படுத்து. சரி, இது பார்க்கலாம், உலகத்தில் இருக்கிறோம், சரி அதுக்கு பார்க்கலாம், கர்த்தர் பெருசா நான் பெருசா, நான் இப்பவே பாருங்க, கர்த்தர் என்னை பெருசாக்கி விட்டார். ஆமென். விஸ்தாரப்படுத்து, இடதுபுறம் வலதுபுறம். ஆமென். எந்த இடத்துல இயேசு சொன்னார் பாருங்க, என்னுடைய வேலை எங்க வரையில என்று சொன்னாருண்டா, எந்த இடத்துல ஜாடிகள் ஆயத்தம் பண்ணப்படாமல் தண்ணி நிரப்பப்படாமல் இருந்ததோ அந்த இடத்துல சொன்னார். ஆனா அந்த இடத்துல சொல்லிட்டு அந்த வெடிங்குக்கு திராட்சை ரசம் கேட்க மற்ற மகளுடைய வெடிங்குக்கு கொடுத்தாரு. என்ற வேலை வரையில என்று சொல்லிட்டு 5 அவர் 10 அவர் அல்லது நெக்ஸ்ட் டே கொடுத்தாரு. எப்ப கொடுத்தார்? அந்த செகண்டே கொடுத்தார். ஆனா நாங்க என்ன செய்யல, ஆயத்தப்படுத்த இல்லை. ஜாடிகள் எல்லாம் என்னவா இருக்கு? எம்டியா இருக்கு. புரியுதுங்களா? அப்ப நாம விஸ்தாரப்படுத்தினால், ஆமென், ஆமென், ஆமென். அப்ப பெரிதான கம்பெனி, ஓகே, இப்படிப்பட்ட கம்பெனி ஈஸியாவே இல்லை. என்னடா ஈஸி லைஃப் தான் தேவன் கொடுத்துக்கிறார். தேவன் வருத்தப்பட்டு பாருங்க சொல்லுறவனே, என்னிடத்தில் ஐ வில் கிவ் யூ ஈஸி லைஃப். ஆமென். ஆங்கிலத்தில் நல்லா இருக்கு, ஹார்ட் ஒர்க்கிங். ஆறு விரட்டா, இரவு பகலா கடுமையா உழைக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் லைஃப். ஆனா நாம் என்னத்தை நம்புறோம்? உலகம் என்னத்தை நம்புது? கடுமையா உழையண்டு நம்புது. ஆனா நம்முடைய தேவனோ, அவன் என்ன செய்வான்? 9 மணி நேரம் வேலை செய்து இல்லை 8 மணி வேலை செய்து salary 1 ரூபா. நீங்க பாத்தீங்கல்ல அந்த உதாரணத்தை? 9 மணி அல்லது 8 மணி வேலை செய்யறனுக்கும் ஒரே salary, 1 மணி வேலை செய்யறவனுக்கும் ஒரே salary. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட 1 மணி வேலை செய்து முழு salary எடுக்கிறவங்க தான் நாங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்கப்பா. இதெல்லாம் நான் உங்களுக்கு சும்மா பேசல. நான் வேலை செய்யும் பொழுது ஒரு ஓனர் என்ன ரொம்ப கடுமையாக நடத்தினார். போனேன், ஜெபிச்சேன், ஆண்டவரே இந்த ஆவியை நான் நிர்மூலமாக்குறேன், இந்த கிரியை நிர்மூலமாவதாண்டு ஜெபிச்சேன். நெக்ஸ்ட் டேலேருந்து அவர் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார். என்னை வேலை செய்யவே விடுறேன், உட்காந்துடப்பான்னுட்டு அவர். அப்ப அங்க இருக்கு, இங்கேயும் இங்கேயும் இருக்கு. லாஸ்ட் டைம் வரும்பொழுது காமிச்சல்ல, நீங்க வானத்துக்கு ஏறி போக தேவையில்லை, நீங்க பூமிக்கு அடியிலேயும் போய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேட தேவையில்லை. அது உங்கள் இதயத்திலும் உங்கள் வாய்களிலும் இருக்கிறது. என்னத்தை விசுவாசித்து இதயத்திலே பேசுகிறோமோ அதுதான் மேற்கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. அப்ப திங்ஸ் எங்களை மேற்கொள்ளாத காரணம் நாங்க என்ன செய்யலேண்டா, நாங்க எங்களுடைய இடங்களை விஸ்தாரப்படுத்தல. அப்ப விஸ்தாரப்படுத்த வேண்டியது அவசியம். எது பெட்டர்? சும்மா இந்த சின்ன சாதாரண இல்லை, பெட்டரான பிஸ்னஸ் இது. புரியுதுங்களா? அப்ப அதை போய் நீங்க என்ன சொல்லணும்? பெஸ்டான ஜாப் எது உங்களுக்கு? அப்ப பெஸ்டான ஜாப் அல்லது பெரிய பதவி ஜாப்புக்கு ஏன் போக முடியலன்னு சொன்னா, நம்முடைய சர்டிபிகேட் சொல்லுது கிடைக்காது. இந்த சர்டிபிகேட் வச்சு எவன் கொடுப்பான்?
இந்த படிப்பை வச்சு அவன் கொடுப்பான் என்றுதான் நம்முடைய சர்டிபிகேட் சொல்லுது. ஆனா நம்முடைய தேவனோ சர்டிபிகேட்டை வைத்து வேலை செய்கிறவர் அல்ல. ஆமென். ஜெயில இருக்கிறவனை தூக்கி கொண்டு போய் ராஜ்யத்திலே ஆளும்படி வைத்தார் யோசேப்பை. அவனுக்கு என்ன சர்டிபிகேட் இருந்தது? ஆடுகளுக்கு பின்னால போய் கொண்டிருந்த தாவீதை என்ன செய்தார்? ராஜாவாக்கினார். அல்லேலூயா. ஆகவே இந்த உலக தகுதிகள் உங்களை அங்கே கொண்டே வைக்காது. ஆனால் அதைத்தான் நம்பி இருக்கிறோம். அதனால் தான் மேன்மையான இடத்திலே நாங்கள் ஜொப் கட்டு போனது இல்லை. என்னத்தை நம்பி போனோம்? தேவன் என்னோடு இருக்கிறார். அங்கே தேவனுடைய கிருபை எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரியது. இதுதான் ஆவிக்குரிய சிந்தை. மாமிச சிந்தை இதை வச்சு நான் என்ன பண்றது? அப்ப நான் என்ன செய்யலாம்? இங்கே ஏதாவது லோக்கலா ஆறிட்டாவது துணிக்கடையில் பாய்க்கடையில் என்ன செய்வோம்? ஏதாவது வேலையை கேட்போம். இது என்னது? என்ற சர்டிபிகேட்டை வச்சு நான் முடிவெடுத்தா இது என்னது? இது மாமிச சிந்தை. எனக்கு வர்ற வருமானத்தை வச்சு நான் முடிவெடுத்தா அது என்னது? மாமிச சிந்தை. ஆவியின் சிந்தை அது தேவன் செய்து முடித்ததை வைத்து வருவது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நாம தவறா நினைச்சிட்டு ஆவியானவரை சொல்லும் கேட்கிறோம். அதான் ஆவியின் சிந்தைன்னு நினைக்கிறோம். ஆவியின் சிந்தை, மாமிச சிந்தை எது? இந்த ஐம்புலன்களினாலும் வருகிறது தான் மாமிச சிந்தை. இந்த ஐம்புலன்களினாலும் என்ன வருது? இது நடக்காது, இது கிடைக்காது, சர்டிபிகேட் தேவை, எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, இதெல்லாம் சொல்றது எது? இந்த ஐம்புலன்களும் தான் நமக்கு சொல்லி கொடுக்குது. இது மாமிச சிந்தை. ஆவியின் சிந்தை என்ன? ஆவியாகிய தேவன் செய்து முடித்ததை சிந்திப்பது. அல்லேலூயா. அதன்படி செயல்படுவது ஆவியின் சிந்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அதன்படி நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நிச்சயமாய் தேவனுடைய மகிமை உங்களை மேற்கொண்டு மற்றவர்களையும் மேற்கொண்டு. ஆமென். அப்ப கவனிங்க, என்ன செய்யக்கூடாது? ஜெபிச்சிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. எப்பொழுதுமே தேவனுடைய மெசேஜ் கோ, போய் சுதந்தரி. செய்து முடிச்சிட்டாருன்னா நாம உட்கார்ந்து இருக்கக்கூடாது. போய் சுதந்தரிக்க வேண்டியது அவசியம். ஆமென். ஆனால் சுதந்தரிக்காம வாக்கு பண்ணினீரே என்று நாம சொல்லி கொண்டிருந்தால் அது நம்மை மேற்கொள்ள முடியாது. சுதந்தரிக்க வேண்டும். அப்ப என்ன செய்? உன் கூடாரத்தின் இடத்தை, உன் வாசஸ்தலங்களின் திரைகளை என்ன செய்யாத? இதான். அப்ப யாரு இது? பிசாசா நாமளா? ஆனா செய்யறெல்லாம் செய்யிட்டு பிசாசெல்லாம் போடுறது அவன் தடுக்கிறான் பிரதர். அவன் புரியுதுங்களா? பிசாசு நம்மிடத்துல கிரியை செய்யவே முடியாது. அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வார்த்தையை விசுவாசித்து நடக்கும் பொழுது, எப்ப அந்த விசுவாசத்தை தவறுறோமோ அப்பதான் பிசாசு என்ன செய்யறான்? என்று சொன்னானா? இங்க சொல்லிட்டு இருக்கிறான் இது நடக்காது, அவரை பார், இவரை பார், உண்ட எக்ஸ்பீரியன்ஸை பார், இதுவும் நடக்காது என்று பேசிட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? அப்ப நாங்க கேட்க, பிசாசுக்கு செவி கொடுக்கணுமா? பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். அப்ப கவனிங்கள், தடைகளை கொண்டு வருவது எங்களுடைய சிந்தை, எங்களுடைய என்ன சொல்லலாம், எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸுக்கு தமிழ் என்னமா? எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். அப்ப தேவனுடைய மகிமையை நிச்சயம் காண்போம். வாசிங்க. கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். என்ன செய்வாய்? இடம் கொண்டு. நாம இதுகளை விஸ்தாரப்படுத்தினால், எங்களுடைய சிந்தையை விஸ்தாரப்படுத்தினால், எங்களுடைய தீர்மானங்கள் திட்டங்களை விஸ்தாரப்படுத்தினால், கவனிங்க, நாங்க இப்ப எந்த நிலைமையில் இருக்கிறோமோ இதுதான் நம்முடைய தீர்மானம் திட்டம். புரியுதுங்களா? இதை நாங்க என்ன நினைக்கிறோம்? இதுதான் நம்மால முடியும், இதுதான் நமக்கு கிடைக்கும் நினைக்கிறதா நம்ம எங்க வச்சிருக்கு? இப்ப இப்படியான ஒரு வாழ்க்கையில உட்கார வச்சிருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றார், இதை விட்டுட்டு நீ பெரிய லெவலுக்கு வரணும்டா, விசாரப்படுத்து, தீர்மானத்தை, திட்டத்தை, பிளான்களை பெருசா போடு. அல்லேலூயா. நான் பெருசா போடலையேண்டா நான் விசுவாசிக்கலைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப என்ன நம்பி போடன்னு சொல்றார். அதை விசுவாசித்தால் நான் என்ன செய்வேன்னா
போடுவேன், போட்டா தேவனுடைய மகிமையை காண்பேன். ஆமென். மறு வார்த்தையே கிடையாது. புரியுதுங்களா? போட்டு பாருங்க. புரியுதுங்களா? போட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் தேவன் எப்படி உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அப்ப விசாலப்படுத்து. அப்ப நீ விசாலப்படுத்தினால், புரியுதுங்களா, என்ன நடக்க போதா? நாம விசாலப்படுத்தும் பொழுது, எங்களுடைய சிந்தையை விசாலப்படுத்தும் பொழுது, எங்களுடைய விஷனை விசாலப்படுத்தும் பொழுது, எங்களுடைய தீர்மானங்கள் திட்டங்களை பெரிதாக்கும் பொழுது என்ன நடக்குதா? வலதுபுறம் இடதுபுறம் தெற்கு மேற்கண்டு இடம் கொண்டு பலுகி பெருகுவோம். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. தயவு செய்து இந்த வசனங்களை விட்டுறாதீங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய சேலஞ்ச் கோயிங் டு கம் வரப்போகுது. இந்த வருஷத்தில் மாத்திரமல்ல. ஆறு ஆமை சொன்னது பிரதர் சொல்லாதீங்க. சரி, என்னண்டா சரியான வார்த்தைக்கு மாத்திரம்தான் ஆமைன்னு சொல்லணும். ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம்தான் ஆமை சொல்லணும். நான் பிரச்சனை வரப்போதுன்னா நீங்கள் ஆமைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கு விரோதமாக தான் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். சரிங்களா? சரி. அப்போ இதில் நிறைய இந்த வருஷமும் வர்ற வருஷமும் நீங்கள் எழுதி வைங்க. நிறைய சேலஞ்சஸ் இந்தியாவுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிலேயும் வித்தியாசமான சேலஞ்சஸ் மேற்கொள்ள போகிறது. சரிங்களா? ஆனால் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எழும்பி பிரகாசி, இதுதான் உங்களுக்கு. சரிங்களா? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உலக ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் இருப்பார். கவனிங்க, ஆனாலும் என்றால் அந்த சாபங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனாலும் உங்கள் மேல் ஆரோதிக்கிறது கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா. ஆகவே வருகிற நாட்கள்ல வருகிற சேலஞ்சை பார்த்து பாஸ் ஒன்று சொல்லல, அவர் ஆசீர்வாதம் தான் பேசிட்டு போனார்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு காமிச்சு கொடுத்திருக்கிறேன். எஸ், பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான். இந்த வருஷத்திலேயும் வர்ற வருஷத்திலேயும் இன்னும் அதிகமாக பிளான் பண்ணி இருக்கிறான். ஆனால் நாங்கள் எதிர்த்து நின்றால் பிசாசு ஓடி போவான். நாங்கள் தேசத்துக்காக பாரப்பட்டு இயேசுவின் நாமத்தினால் இல்லாமல் போவதாக, பிசாசின் கிரிகள் நிர்மூலமாக்கப்படுவதா என்று நாங்கள் ஜெபித்தால் அவனால் கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, இந்த விச்கிராஃப்ட் பீப்புள் என்ன சொல்றது, மந்திரம் தந்திரம் செய்கிறவங்களுக்குள்ள ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு இணைப்பு. அந்த இணைப்பும் என்ன செய்யுது? சூப்பர் நேச்சுரலா பிசாசோட வேலை செய்து. ஆறாவது, தேவனோடு இருக்கிற ஒரு மனுஷன் அந்த டவுனுக்கு வர்றான்னு சொன்னா அறிஞ்சோன்ன கேள்விப்பட்டோன்ன அவங்க அறிவிக்கிறாங்க, 60 மைலுக்கு அங்கால ஓடி போயிரு. என்ன சொல்றான்? மற்ற விச்கிராஃப்ட் காரனுக்கெல்லாம் கோல் பண்ணி, ஏய் இங்க நிண்டியண்டா அவங்களுடைய ஜெபம் உன்னை என்ன செய்யும்? உன் ஆவிய துரத்தும், உன்னை இல்லாம பண்ணிடும். அதனால அந்த மனுஷன் வர்ற இடத்துல இருந்து 60 மைலுக்கு. இப்படிதான் பிசாசு செயல்படுறான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் போனா அந்த இடத்தை விட்டு 60 இல்ல 100 மைல் இல்ல 1000 மைலுக்கு அங்கால ஓடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, இருள் உங்களை தொட முடியாது. ஆனால் மற்றவர்களை, ஏனென்றால் அவர்கள் அவருடைய செட்டைக்குள்ளே வரவில்லை. புரியுதுங்களா? அதனால அவர்களை அது மேற்கொள்ளும், ஆனால் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. தயவு செய்து இது ஒரு நாள் நீங்க கேட்டு கைதிட்டிட்டு போற காரியம் இல்லை. இந்த வசனங்களா அன்னி தினமும் தியானிங்க, பேசுங்க. ஆமென். ஏனென்றால் சத்துரு வரும் பொழுது, தவறான தோட்ஸ் எங்களுடைய சிந்தையில வரும் பொழுது அதை நிர்மூலமாக்கத்தக்க அடுத்த வார்த்தை உங்களிடத்தில் என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படித்தான் சத்துருவை மேற்கொள்ளுவது. ஆமென். இப்ப உங்களோட தொழிலில் நீங்க வேலை செய்யற இடத்துல பொஸ்ஸுங்களோட ஒரு மாதிரி இருந்தா
அப்படி இப்படியாண்டா அவருக்குள்ள கிரியை செய்யன்ற அர்த்தம், ஆண்டவரை இந்த போஸை ஆசீர்வதிக்கிறேன் பலிக்கு பெருகுவாரான்னு பண்ணிட்டு அடுத்த நான் போங்க, அவர் அப்படியே மெழுகு மாதிரி உருகிடுவார், உங்களை கொண்ட மேன்மையான இடத்துல வைப்பார். ஹல்லேலூயா. கவனிங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல பொஸ்ஸை திட்டுறவன் தான் 99.999 அல்லது 100% அதுல சேர்ந்துடாதீங்க. உங்களுக்கு வேலை கொடுத்தனும் ஆசீர்வதிங்க, நீங்க மேன்மையான இடத்துல உட்கார்ந்து இருப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த பாஸ்டர் அம்மாவை ஆசீர்வதிங்க, ஜெபிக்க மறந்துடாதீங்க. ஒரு குடும்பத்தை நடத்துறது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கு நமக்கு, இல்லைங்களா? அவங்க எத்தனை குடும்பத்தை நடத்தணும் சொல்லுங்க. அப்ப அவங்களுக்கு தேவ தயவு, தேவ கிருபை, தேவ ஆலோசனை, தேவ பாதுகாப்பு எல்லாமே. ஆமா, அப்ப அவங்களுக்கு ஜெபிங்க அதிகமா பாரப்பட்டு. ஆமென், ஆமென். ஆசீர்வதிச்சு ஜெபிங்க. குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறோம், பாஸ்டர் ஆசீர்வதிக்கிறோம், நாங்கள் எல்லாரும் பலிகி பெருகுகிறோம் என்று என்ன செய்யுங்க, ஆசீர்வதிச்சு ஜெபிங்க, மிகவும் முக்கியம். ஆமென். உங்களோட பேரண்ட்ஸுக்கு ஆசீர்வதிச்சு ஜெபிங்க. ஆமென். இதுகள் எல்லாம் சரியான முக்கியம். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மை செய்தவர்கள். உங்களுடைய வாழ்க்கை அவளை ஆசீர்வதிச்சு ஜெபிக்க வேண்டிய அவசியம். வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது ஆரோ ஒரு போஸ் என்ன நம்பி என்ன செய்கிறான், சின்னனோ பெருசோ கொடுத்திருக்கிறான். லெட் மீ, ஆமென், அவனை ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆசீர்வாதம். ஆமென். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பேதுருவில் ஒரு வசனம் கொடுத்திருந்தேன், நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்கள் என்று அறிந்து எல்லாரையும் ஆசீர்வதியுங்கள். ஆமென். நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தவர்கள் என்று அறிந்து எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறவர்கள். நாங்கள் என்ன கூட்டம் இது? ஆசீர்வதிக்கிற கூட்டம், ஆசீர்வதிக்கிற கூட்டம், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற கூட்டம். நாங்கள் சபிக்கிறவர்கள் அல்ல, ஆசீர்வதிக்கிறவர்கள், சாபத்திலிருந்து விடுதலையாக்குகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் கொடுக்கிறேன், இதோட என்னுடைய செய்தியை நான் முடிக்கிறேன். வாசிப்போம். 61 எசாயா 1ஆம் வசனத்தில். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்பது, கவனிங்க, இது உங்களுடைய சபைக்கு. புரியுதுங்களா? நீங்க எல்லாரும் ஆவியில் நிரம்பி இருக்கிறீங்க. உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் இதை சொல்லலை, தேவனுக்கு முன்பாக உண்மையான ஊழியக்காரனா இதை உங்களுக்கு சொல்றேன். அந்த லெவல்ல இருந்து கொண்டு என்ன செய்யணும் என்பதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை சிறுமைப்பட்டவர்கள் என்று சொன்னால் நாம எப்படி நினைக்கிறோம்டா, புவர் பீப்புள் என்று நினைக்கிறோம். தவறு. புரியுதுங்களா? இப்போ எனக்கு மெக்கானிக் வேலை தெரியாட்டி அந்த ஏரியாவில் நான் யாரு? நான் வந்து புவர். அந்த ஏரியாவில் நான் யாரு? புவர். ஆனால் அந்த ஏரியாவில் ஆர் ரிச்? மெக்கானிக் தான் ரிச், அவனுக்கு எல்லாம் தெரியும். புரியுதுங்களா? அப்போ சிறுமைப்பட்டவர்கள் என்றோன்னு நம்ம புவர் பீப்புள் அல்ல, எல்லா பீப்புளுடைய வாழ்க்கையிலும் ஏரியா இருக்கு, ஒவ்வொரு ஏரியா. புரியுதுங்களா? இப்போ ஒருத்தன் வந்து கிறிஸ்துவ விசுவாசிக்காம வேறொரு ஆளை விசுவாசிச்சான்னு சொன்னா அந்த ஏரியாவில் அவன் என்னவா இருக்கிறான்? சிறுமைப்பட்டவனா தான் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப சிறுமைப்பட்டவர்களுக்கு என்ன செய்யட்டான்? சரி, கவனிங்க. கம்மிங் இயர் so many challenges. அந்த ஜனங்களை விடுதலை ஆக்குவது உங்களோட கரத்துல இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப அவங்களுக்கு நற்செய்தி தெரியணும், அதை நீங்க தான் சொல்லணும். இயேசுவை கூப்பிடப்பா, இயேசுவை கூப்பிடு. எந்த சூழ்நிலையிலும் நீ இயேசுவை கூப்பிடு, உனக்கு நன்மை நடக்கும். அந்த நிமிஷமே நடக்கும், அந்த செகண்டே நடக்கும் என்று சொல்லுங்க. ஆமென். அப்ப என்ன செய்யணும்? இதுதான் நற்செய்தி அவங்களுக்கு. புரியுதுங்களா? கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார். உங்கள் மேல் இருக்கிறார். உங்கள் மேல் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை, சுவிசேஷம் எல்லாருக்கும் நன்மை அறிவிங்க, ஆசீர்வதிங்க. பாருங்க, நீங்க ஆபீஸுக்கு போனா எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. இதுதான் நீங்க எல்லாருக்கும் என்ன இருக்கு? பிரச்சனை இருக்கு. எல்லாருமே கவலை கண்ணீர்லாம் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து, ஏமா நீ கவலைப்படாத, இந்த பிரச்சனையை சொல்லாட்டிலும் பரவாயில்ல, நான் உனக்கு ஆட்சேபிக்கிறேன், நிச்சயமா எல்லாம் நன்மையா நடக்கும் என்று சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தினால் பெருசா ஒன்று சொல்லுது, எல்லாம் நன்மையாய் மாறுவதா என்று சொல்லிட்டு போங்க. அந்த அம்மா சாட்சி சொல்லு. இதை உங்களை நம்பி சொன்னீங்களா, இயேசுவை நம்பி சொன்னீங்களா? நடக்குமா நடக்காதா? நம்ம நம்பி சொன்னா தான் ப்ராப்ளம். புரியுதுங்களா?
ஆனா அவரை நம்பி சொல்லிட்டு வாங்க, நடக்கும். ஹல்லேலூயா. ஆமா வாசிங்க. சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி. அப்ப அபிஷேகம் என்னத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நற்செய்தியை சொல்வதற்காக. இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை விடுதலை ஆக்குறார். ஆமென். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். என்ன செய்யட்டாம்? இது என்ன செய்யட்டாம்? கட்டுண்டவனுக்கு போய், ஏப்பா உனக்கு ஏன் வருத்தம் தெரியுமா என்றா கேட்க சொல்லியிருக்கு. உனக்கு ஏன் சாபம் தெரியுமா என்றா பேச சொல்லியிருக்கு. கட்டுண்டவனுக்கு கட்ட அவிழ்த்தலை என்ன செய்யட்டான்? பேசு. வாயை துறந்து இன்னொரு விதத்தில் சொன்ன ஆசீர்வாதத்தை பேசு. ஏப்பா இப்படி உனக்கு வந்துச்சென்றது எங்களுடைய பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன அவர் செய்து முடித்தார் என்பதை பேசுவதுதான் எங்களுடைய வேலை. ஆமென். அதான் இந்த உலகத்து டாக்டருக்கும் நம்ம பரம டாக்டருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மூச்சு எடுத்து விடு, எப்போ வந்தது, அப்பாக்கு இருக்கா, அம்மா, இதான் உலக டாக்டர். பரம டாக்டர் கைய வாய், அது தானா ஓடிப்போம். அதனாலதான் அவர் பிசாசை கூப்பிட்டு, அப்படியா என்ன சொல்ல போற, எல்லாத்துக்கும் கட்டளை இட்ட, ஒரு பிசாசும் பேசக்கூடாது. மூடு வாய். உன்னுடைய என்ன, உன்னுடைய துக்க செய்தியும் உன்னுடைய சாப செய்தியும் எனக்கு தேவையில்லை, ஓடு. நாம் வந்திருக்கிறது நற்செய்தி, விடுதலையாக்க. உங்க செய்தி எனக்கு என்னத்துக்கு? புரியுது? சில பேர் ஜெபிக்க கூப்பிட்டுட்டு, பாஸ்டர் இதுக்காக ஜெபிங்க. ஓகே அம்மா நான் ஜெபிங்க. ஏசுவினா இல்ல பாஸ்டர், டாக்டர் என்ன சொன்ன கேளுங்க பாஸ்டர். இப்ப நான் என்னண்டா அவங்களோட ஸ்டோரி எல்லாம் கேட்டா தான் எனக்கு என்ன வரும், எப்படி எங்க எந்த ஓகன்ல கைய வச்சு ஜெபிக்கணும்னு அறிவு வரும்னுட்டு அவங்க என்ன செய்ய விரும்புறாங்க. எல்லா பிரச்சனை, முதலாம் கேன்சர் என்ன சொன்னது, முதலாம் ஸ்கேனர் என்ன சொன்னது, ரெண்டாவது செக்அப் என்ன சொன்னது, மூன்றாவது. சிஸ்டர் ப்ளீஸ், எனக்கு அதெல்லாம் தேவை. பாஸ்டர் நீங்க தெரிஞ்சிருக்கணும் பாஸ்டர், சொல்ல விடுங்கப்பா. இதான் அவங்கள பாருங்க. பிசாசு எப்படி அவங்க மூலமா எவ்வளவுக்கு அறிக்கை பண்றாங்களோ அவ்வளவுக்கு தான் அவங்கள அதை என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். நான் சொல்லி இல்லையாம்மா எனக்கு எதுவும் தேவை. இயேசுவின் நாமத்தினால் டாப் டு பாட்டம், தலை தொடக்கம் கால் வரைக்கும் என்னெல்லாம் இருக்குதோ ஓடிப்போ, ஹீலிங் மேற்கொள்ளுவதாக. அவ்வளவு. ஆமென் ஆமென். அவங்க இங்க தொடங்கி இங்க முடிக்கும் வரைக்கும் நான் கேட்டுட்டே இருந்தேன்டா இந்த நிலைமை என்ன, புரியுதுங்களா? அப்ப அதனால ஐ ப்ரே ஃபாதர் டாப் டு பாட்டம், உம்மிடத்து நீர் கொடுக்காத எதுவும் இந்த சரீரத்தில் இல்லாமல் போவதா, உம்முடைய சுகம் மேற்கொள்ளுவதா. ஆமென். அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் ஜெபிக்கிறது கிடையாது. புரியுதுங்களா? ஜெபிச்சு முடிஞ்சு இயேசுவின் நாமத்தினால் என்று சொன்ன பிறகு, பாஸ்டர் தொடர்ந்து ஜெபிங்க. இந்த ஜெபம் காணாது, போதாது. அப்ப தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருங்க பாஸ்டர். ஏனண்டா பாஸ்டர் நெக்ஸ்ட் வீக் எனக்கு இன்னொரு ஸ்கேனிங் இருக்குது, இது பண்ண போறாங்க அது பண்ண போறாங்க பாஸ்டர். அப்ப நான் இப்ப என்ன பண்றேன்டா, எப்ப இயேசுவின் நாமத்தை நான் சொல்றேனோ அப்ப போனை கட் பண்ணிடுறேன். அதுக்கு பிறகு அவரை என்னுடைய ஜெபத்தை கேன்சல் பண்றதுக்கு நான் விடுறதே இல்லை. போனை கட் பண்ணி போய் ப்ரே பண்ணி முடிச்ச அப்புறம் பேசி இப்பதான் பண்ணி இருக்கிறேன், அதை கேன்சல் பண்றாங்க பாருங்க. அப்ப தொடர்ந்து ஜெபிங்க பாஸ்டர். என்ன அர்த்தம்? உங்களுடைய ஜெபம் கேட்கப்படல, போதாது, இது நடக்காது. அதனால என்ன செய்யுங்க, அவ விசுவாசம் பேசுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப கவனமா இருங்க தயவு செய்து. சரி, ஜெபம் என்பது இதையும் சொல்லிட்டு போயிடுறேன். நீங்க அறக்கதவை சாத்தி தேவனோட பேசுறது ஜெபந்தான். ஆனா நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜெபம், ஒவ்வொரு வார்த்தை. அப்ப ரொம்ப கவனமா இருக்கணுமா இல்லையா? பார்த்து பேசணும். எது நடக்கணும் என்பதை யோசித்து பேசணும். நினைக்கிறதெல்லாம் பேசக்கூடாது. புரியுதுங்களா? எது நடக்கணும், நடக்கிறத பேசக்கூடாது. எது நடக்கணும்ன்றத மாத்திரம். சுகம் வரணும்டா சுகம், கர்த்தருக்குள் நான் சுகமாயிருக்கிறேன். அதுக்கு அருமையான ஒரு வசனம் இருக்கு, எபிரேயர் 10:14. ஒரே பலியினால் உங்களை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார்.
அல்லேலூயா. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நீங்கள் உங்களுடைய குடும்பம் எல்லாம் பூரணப்பட்டாயிற்று. ஆற்ற பலியினால அந்த பாத்தீங்களா, ஒரே பலியினால. உங்களோட பலியா அவருடைய ஒரே பலியினால் நீங்கள் எத்தனை நாளுக்கு இங்க பூரணப்பட்டீங்க? என்றென்றைக்கும். அப்ப உங்களுடைய சுவிசேஷம், உங்களுடைய ரட்சிப்புல பூரணம் வந்துட்டா, உங்களுடைய சரீரத்துல பூரணம் வந்துச்சா, உங்களுடைய பைனான்ஸ்ல பூரணம் வந்துச்சா, ஒரே பலியினா என்றென்றைக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் கோல்டுங்க, இதெல்லாம் கோல்டு. அதுக்கெல்லாம் கோல்டுக்கெல்லாம் வருகுமதியே கிடையாது இந்த வசனத்தோட ஒப்படை. இதெல்லாம் எழுதி வச்சு நீங்க ஆடி பாடி வா எப்படியான வாழ்க்கையில நான் இருக்கிறேன்னு நீங்க தியானிச்சீங்கண்டா, அல்லேலூயா, பிசாசு தானா ஓடி போவான், நீங்க சண்டை பிடிக்காம. புரியுதுங்களா? சரி, வாசிக்கலாம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும். அப்ப இது அவருடைய அனுக்கிரக வருஷம். வருஷங்களை கர்த்தர் என்ன செய்யறாராம்? நன்மையினால் முடிசூட்டுகிறார். அதான் அவருடைய திட்டம். ஆனா தீன்மையை கொண்டு வரதாரு? சத்துரு. ஆனால் நாங்கள் அதை எதிர்த்தால் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் கட்டப்படும். அவருடைய சரியான அர்த்தம், எவைகளை நீங்கள் அனுமதிக்கிறீர்களோ பூமியில, தீன்மையை அனுமதித்தால் தீன்மை மேற்கொள்ளும், நன்மையை அனுமதித்தால் நன்மை மேற்கொள்ளும். தீன்மையை ரிஜெக்ட் பண்ணினால் பரலோகமும் என்ன செய்யும்? ரிஜெக்ட் பண்ணும். அப்ப உங்களோட கரத்துல தான் தேசத்தினுடைய செழிப்பு, தேசனுடைய ரட்சிப்பு, மீட்பு எல்லாமே இருக்கு. ஆமென். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்ன செய்யணும் என்று தெளிவா இந்த வார்த்தை இருக்கு. புரியுதுங்களா? நீங்கள் எல்லாரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே இவைகள் எல்லாம் சத்துருவின் கிரிகைகள். ஒருத்தன் கட்டுண்டு இருப்பானண்டா, அது என்னது? சத்துருனுடைய கிரிகை. ஆமென். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவனை டிப்போர்ட் பண்ணுறதுக்காக பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க? ஜெயிலுக்கு போட்டாங்க. அவனை டிப்போர்ட் பண்ண போகிறாங்க லண்டனில். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டு எனக்கு கால் பண்ணுறாங்க, பாஸ்டர் எங்களை டிப்போர்ட் பண்ண போகிறாங்க. அப்போ இயேசுவின் நாமத்தினால் இந்த ஃப்ளைட்டை நான் கேன்சல் பண்ணுகிறேன். டிப்போர்ட் பண்ணுறதுக்கு தனிப்பட்ட ஒரு ஃப்ளைட், இதை நான் கேன்சல் பண்ணுகிறேன். இதான் என்னுடைய ஜெபம். 2 நாளாக அவன் கூப்பிட்டு சொல்கிறான், ஃப்ளைட் கேன்சல், என்ன வெளியால் விட்டுட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் பொறாமையில் இருக்கிறீங்க போல, ஏன்னா கை தட்டி சந்தோஷப்பட. இந்த அதிகாரம் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. ஆனால் நாம் என்ன செய்யறோம் இல்லை, யூஸ் பண்றோம். வேதத்தில் சொல்லி இருக்கிறதையே இப்போ பாருங்க, யோசுவா என்ன செய்யறான்? சூரியனே நில்லன்றான். எலிசா என்ன சொல்றான்? நான் சொன்னாலே ஒழிய, கர்த்தர் அல்ல, நான் சொன்னாலே ஒழிய மழை வராது. புரியுதுங்களா? ஆனா இதெல்லாம் 6வது முன்னாடி செய்தாங்களா? வேதத்தில் எழுதப்பட்டிருந்ததா? கிடையாது. ஆனா எழுதப்படாததையே என்ன செய்தாங்க? இதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம், இதை எங்களால் செய்ய முடியும் என்று விசுவாசித்து பேசினாங்க. ஆனா எழுதப்பட்டவைகளையே நாங்க இன்னும் பேச ஆரம்பிக்கிறோம். புரியுதுங்களா? இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பேசினா அது நடக்கும். வேதம் தெளிவா சொல்லுதில்லை, நீங்க மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால் என்ன நடக்கும்? நீங்கள் சொன்னதுதான். ஆமென். அப்ப சொல்ல முடியுமா? முடியாதா? எதை பார்த்தும் பேச முடியும். அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி, இப்ப இருக்கிற ஜனாதிபதியை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஏற்கனவே. அதனால ஜோ பைடன் இந்த வருஷம் வர முடியாது. புரியுதுங்களா? உங்களுக்கு விசுவாசத்துக்காக சொல்றேன். இலங்கையில் இருக்கிற ஒரு ஜனாதிபதியை நான் ஏற்கனவே ரிமூவ் பண்ணினான் நான். புரியுதுங்களா? அப்ப எந்த ஒரு தீமையான லீடர் வராதபடிக்கு உங்களால் என்ன செய்ய முடியும்? இப்ப நீங்க ஒரு ஆளுடைய பேரை சொன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க? அது இவர் என்ன இப்படி பண்றான்னு சொல்லலாம், அப்படி சொல்லுவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன சொல்லலாம்? தீமையான தலைவர்கள் இயேசுவின் நாமத்தினால் இல்லாமல் போவார்கள். நன்மை செய்கிறவர்கள், தேசத்துக்கு நன்மை செய்கிறோம், இயேசுவின் நாமத்தினால் ஆளுகையை சுதந்தரிப்பார்களா? ஹல்லேலூயா. அப்ப 6
ஜனாதிபதியா இருக்கக்கூடாது, 6 வரணுமென்றதையும் நான் ஜெபிச்சிட்டேன் அமெரிக்காவுக்கு. புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். தயவு செய்து இப்படியான மேன்மையான காரியங்களை ஏன் தேவன் உங்களோட பேசுறார் என்றால், உங்களால் அது கூடும். உங்களை நம்பி பேசுகிறார், உங்களை நம்பி பேசுகிறார், உங்களை நம்பி பேசுகிறார். தேசத்தின் விடுதலை உங்களுடைய கரத்தில் இருக்கிறது, உங்களை நம்பி பேசுகிறார். ஹல்லேலூயா. தேசத்தை உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஆகவே அங்க தீர்மானக்கு இங்க தீர்மானம், அந்த அதிகாரம் இந்த அதிகாரம் இந்த ஆளன், அதை பேசாம செழிப்ப பேசுங்க. ஆமென். தேசமே மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். சத்துருவின் கிரிகள் இல்லாமல் போவதா, தவறான லீடர்கள் இல்லாமல் போவார்களா, மேன்மையான நன்மையான லீடர்கள் வந்து மேற்கொள்ளுவார்களா. ஆமென். இப்படி பேசிட்டே இருங்க. போற வார இடங்களில் எல்லாம் பேசிட்டே இருங்க. போகும் பொழுது இப்ப நீங்க இங்க இருந்து புறப்பட்டு போகும்பொழுது அந்நிய பாஷையை பேசிட்டே இருங்க. இடைக்கட உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், வாக்குத்தத்தங்களை ஞாபகப்படுத்தும் பொழுது அதை பேசிட்டே இருங்க. இந்த வார்த்தையின்படி நடப்பதாக, இப்படி நடப்பதாக. புரியுதா? இப்ப நீங்க உங்களோட பாட்டில் பேசிட்டு இருந்தீங்கன்னா ஆச்சரியம் என்னண்டா, மற்ற ரிலீஜனை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் ஏதோ உருட்டி பேசிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட ஷொப்புக்கு போனீங்கன்னா அவங்க உருட்டி பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட ஷொப்பில் அவங்களோட பாட்டு தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. பேருந்து பார்த்தீங்கன்னா வரையில போயில எங்க பார்த்தாலும் அதான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுல பேசாம இருக்கிறாக்கள் யாரு? இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார், ஆனா நாம பேசுறோம் இல்லை. புரியுதுங்களா? அப்ப எழுதி வைங்க. இப்பதான் கூகுள் வந்திருக்கு. ஒரு பிரதர் அடிச்சுன்னா, பிரதர் கூகுள் பேட் பிரதர். நான் சொன்னேன், இல்லை பிரதர், நான் கூகுளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ஏன்னு சொன்ன எனக்கு ஒரு வசனம் நினைவில் இருக்கு. ஆனா எந்த நம்பர் அண்ட எந்த சாப்டர் எந்த வசனம் அது தெரியாட்டு நான் கூகுள்லாம் அடிக்கிறேன். ஓகே, இந்த வசனம் என்று அடிச்சா கூகுள் என்ன செய்யுது, எனக்கு இம்மீடியட்டா அந்த வசனத்தை எனக்கு கொடுக்கு. அப்ப கூகுள் எனக்கு நன்மை தான் செய்யுது. இந்த பூமியில நீங்க நன்மையும் இருக்கு தீன்மையும் இருக்கு. ஆண்டவர் சொல்றார், உனக்கு முன்பாக நான் என்னத்தை வைக்கிறேன், நன்மையும் தீவனும் ஜீவனும் மரணம் முன்னாலதான் இருக்கு. ஆனா என்னத்தை எடுத்துக்கொள்ளணும், நன்மையை ஜீவனை ஆசீர்வாதத்தை. ஆமென். ஆகவே இப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. புரியுதுங்களா? எந்த வசனம் இப்ப நீங்க ஒரு வசனம் தேவையண்டு வைங்க, எதை குறிச்சு பிளஸ்ஸிங். அப்ப இந்த பைபிள் வேர்ட் ஆஃப் பிளஸ்ஸிங் என்று போட்டிங்கன்னா கூகுள் அப்படியே கொண்டு போட்டு விடுது. ஒரு 100 வசனம் வாக்கு தத்தம் என்ன ப்ராமிசஸ் ஆஃப் காட் என்று போட்டு விட்டீங்கன்னா ஒரு 200-300 வசனம் என்ன செய்யுது, வாக்கு தத்தம் வருது. அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஹார்டா? ஈஸி. அதை எடுத்து வச்சு என்ன செய்ய முடியும், நீங்கள் பேச முடியும். சரிங்களா? அப்போ எல்லா டெக்னாலஜியும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், உங்களோட கையில் இருக்குது. உங்களால் என்ன செய்ய முடியும், யூஸ் பண்ண முடியும். வாக்குத்தத்தம் உங்களுக்கு தேவையான இம்மீடியட்டாக என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே எந்த எக்ஸ்கியூஸும் நீங்கள் இந்த வருஷமோ வர்ற வருஷமோ சொல்லவோ செய்யவோ கூடாது. ஏனென்றால் அப்படியான காரியங்களை சத்துரு பிளான் பண்ணியிருக்கிறான். நீங்கள் அவனை நிர்மூலமாக்க வேண்டியது உங்களுடைய அபிஷேகம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஆமென். சரி, அதை முடிச்சிடுவோம். அதை வாசிங்க. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். பாருங்க, சாம்பலுக்கு பதிலாக என்னத்தை கொடுக்கிறார் தேவன்? இதை கொடுக்க வேண்டியதார் மற்ற ஜனங்களுக்கு. நீங்கள் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். சாம்பலுக்கு பதிலாக சாம்பலான வாழ்க்கை. பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் சாம்பலை போட்டுட்டு என்ன உட்கார்ந்துருப்பாங்க, அது சாபமான வாழ்க்கை. ஆனால் அதுக்கு பதிலாக எப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு, சிங்காரம். ஹல்லேலூயா. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை. துயரத்துக்கு பதிலாக இதுவரைக்கும் நீங்க துயரத்தில் இருந்தா விட்டுருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன, ஆனந்த தைலம். ஆனந்த தைலம். ஆமென். ஆகவே தேவனுக்குள்ளே மகிழ்ந்து கொண்டாடுங்கள், உங்களுக்கு கிடைத்து விட்டது என்பதை. எங்க பாருங்க, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும். என்ன உடைய கொடுத்திருக்கிறார், துதியின் உடை. நான் சொன்னேன்ல, கொண்டாடுங்க தேவனை, கொண்டாடுங்க. புரியுதா? பாரன் உமன் என்ன செய், கலிகூர். புரியுதா? அவர் என்னை அனுப்பினார். இதுக்காகத்தான் உங்களை என்ன செய்கிறார், அனுப்பி இருக்கிறார். ஆமென், ஆமென். ஆகவே சரி, உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஈஸியா பெற்றுக்கொள்வது
பாரன் மூவன் எப்படி வாழுவது என்று சொன்னால், தன்னுடைய அளவற்ற பிள்ளைகளை தேவன் கொடுத்து விட்டார், அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதை ஆவிக்குரிய கண்களிலே அல்லது இமேஜினேஷன்ல பார்த்து சந்தோஷப்படுவது. இப்போ இமேஜினேஷனில் ஒரு 10 மில்லியன் உங்களோட பேங்கில் வந்து விழுந்துட்டு என்று பார்த்தா உங்களுக்கு சந்தோஷம் வருமா வராதா? வருமா வராதா? அப்போ விழுந்துட்டு பார்த்து சந்தோஷப்படுங்க, நன்றி சொல்லுங்க. வந்துட்டுது, ஆமென், கிடைச்சிட்டுது, ஆமென் என்று பார்த்து நன்றி சொல்லுங்க. அந்த சொல்ற நன்றி எப்படி இருக்குமெண்டா உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கும். வாட் அ லைஃப் ஆண்டவர். இப்போ நான் வந்து மேன்மையான ஒரு லைஃபை நான் பார்த்துட்டு இருக்கேன் வைங்க என்னுடைய சிந்தையில். அந்த லைஃப் ஏற்கனவே கிடைச்சிட்டுது. அந்த லைஃப்பில் இருக்கிறேன், அப்பேற்பட்ட ஒரு வீட்டில் இருக்கிறேன், அப்பேற்பட்ட ஒரு பிஸ்னஸில் இருக்கிறேன், அப்பேற்பட்ட ஒரு வெஹிக்கிளில் நான் ட்ரை பண்ணிட்டு போகிறேன். அப்போ இதெல்லாம் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் வருமா வராதா? வருமா வராதா? அப்படி வச்சு அதை பார்த்து கொண்டு நன்றி சொல்லுங்க, அந்த சந்தோஷத்தோட, அந்த சந்தோஷத்தோட. புரியுதுங்களா? அதுதான் முக்கியம். ஏனென்றால் நீங்கள் அந்த சந்தோஷத்தோடு இணைக்கப்படும் பொழுதுதான் அது என்ன செய்யுது, உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இருதயத்துக்குள்ள போய் சேருது. நாம் துதிப்பதற்கு காரணம் அதுதான். அந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்துக்கு போகணும் என்பதற்காக. புரியுதுங்களா? எங்களுடைய ஜெபம் ஃபீலிங்கோட என்ன செய்யப்படணும், இணைக்கப்பட வேண்டும். அதனால தான் பாரன் உமன் என்ன செய், மகிழ்ந்து களிகோர். இது ஒரு ஃபீலிங், இதோடு இணைக்கப்பட்டால் அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாய் நம்ம. புரியுதுங்களா? ஆனால் எப்பேற்பட்ட ஃபீலிங்ல இருந்து ஜெபிக்கிறோம்டா கிடைக்கல நடக்கலன்ற ஒரு ஃபீலிங், சேடான ஒரு ஃபீலிங்கில் வச்சு கொண்டு கர்த்தாவே எப்படியாவது இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும். அப்போ நம்முடைய ஃபீலிங்குக்கும் இந்த வாக்குத்தத்துக்கு சம்பந்தம் இருக்கா? இந்த வாக்குத்தத்தம் என்னோடு இணைக்கப்பட வேண்டும், இதை பெற்றுக்கொண்டேன் என்பதை நான் பார்க்க வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். அந்த நிலையில இருந்துட்டு நன்றி சொல்லி பாருங்க, கிடைச்சிட்டுது. தேங்க்யூ, அந்த பிளஸிங் கிடைச்சிட்டுது. ஆமென். நான் ஜெபிக்கிற ஜனங்களுக்கெல்லாம் நன்மை நடந்துட்டுது, சுகம் கிடைச்சிட்டுது. ஆனா பிசாசு மற்ற மாதிரி வேலை செய்யறான். என்னண்டா, நாம போய் ஜெபிச்சுட்டு வருவோம், வந்த அப்புறம் பிசாசு சொல்லுவோம் அவங்களுக்கு கிடைக்கலையே நடக்கலையே. அப்படி நடக்காட்டா அவங்க என்ன செய்ய போறாங்க, உன்னை குறிச்சு நடக்கலன்னா சொல்ல போறாங்க. அப்ப இப்படி ஒரு ஃபீலிங் தாட்ஸ் வந்தோடனே என்ன வர போகுது, இப்ப திருப்பி கர்த்தாவே சாப்பா கல்லா பாரா பாக்கா சிக்கி மறுபடியும் ஆண்டவரே சுகம் உண்டா திருப்பி நீங்க பேசணுமா? இப்ப நீங்க திருப்பி ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க? விசுவாசமா அவிசுவாசமா? ஆனா நான் பார்த்துட்டேன், அவருடைய தழும்புகளினால் அவங்க குணமாயிட்டாங்க. ஹல்லேலூயா. என்னுடைய தழும்புகள் அல்ல, அவருடைய தழும்பு. இவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை அவருடைய சரீரத்துக்கு டிரான்ஸ்ஃபர். ஹல்லேலூயா. இத பார்த்துட்டீங்கடா ஆசீர்வாதம் சிம்பிளான. ஆபிரகாம் சாராளை பார்த்துட்டு இருந்தான். தேவன் கூப்பிட்டு சொன்னான், நட்சத்திரங்களை பார், அதை பார், இங்க பார்க்காத, அங்கே பார். சொல்லுங்க சொல்லுங்க, அங்கே பார், அவரை பார், உயர்த்தப்பட்டவரை பார். உன்னுடைய சாபங்கள் உயர்த்தப்பட்டவர் மேல் போய்விட்டது. அவரை பார், அவரை பார். அப்படி அவரை பார்க்கும் பொழுது இங்கே எதுவும் இருக்க, மரணமே இருக்க முடியாதுங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை பார்த்தாங்க, அதுவும் உயிரே இல்லாத செத்து போன செர்ப்பத்தை பார்த்த உயிரடைஞ்சிட்டாங்க. ஆனா உயிரோடு இருக்கிற தேவனை பார்த்தால், உயிரோடு இருக்கிற தேவனை பார்த்தால், உயிரோடு இருக்கிற தேவனை பார்த்தால், உயிர்த்தெழுதல் எங்களை உயிர்ப்பிப்பது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு நிச்சயம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த வேளை எல்லாரும் எழுந்து நிற்போம். இதுவரைக்கும் நீங்க பண்ணின பிரேயர்ஸ், ஜெபங்கள், விஷன், உங்களுடைய தீர்மானங்கள், திட்டங்கள் அதெல்லாம் நிறைவேறிட்டது, மேற்கொண்டுட்டது என்று பார்த்து கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தோடு பாருங்க. பாருங்க, உங்களுடைய சிந்தையில பாருங்க. இமேஜினேஷன் உங்களுடைய சிந்தையில பாருங்க. பெஸ்ட் லைஃப், தி பெஸ்ட் லைஃப் உங்களை மேற்கொண்டுட்டது.
பெஸ்ட் லைஃப் உங்களை மேற்கொண்டுட்டு கிறிஸ்து உங்களோடு இருக்கும் பொழுது, உங்களை அவர் மேற்கொண்டு இருக்கும் பொழுது, அந்த பெஸ்ட் லைஃப் உங்களை மேற்கொண்டு விட்டது. பெஸ்ட் லைஃப் உங்களை மேற்கொண்டு விட்டது. பெஸ்ட் ஆசீர்வாதம் உங்களை மேற்கொண்டு விட்டது. பெஸ்டான சுகம் உங்களை மேற்கொண்டு விட்டது. பரிபூரணம் உங்களை மேற்கொண்டு விட்டது. பரிபூரணம் உங்களை மேற்கொண்டு விட்டது. இடம் கொண்டு பலுகி பெருகுவீர்கள். வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இடம் கொண்டு இடம் கொண்டு இடம் கொண்டு இடம் கொண்டு பலுகி பெருகுகிறீர்கள். அத பாருங்க பாருங்க பாருங்க. நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே. இடம் கொண்டு பலுகி பெருகுகிறோம். இப்ப இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்காய் பலுகி பெருகுகிறோம். பலுகி பெருகுகிறோம். 1000 மடங்காய் 1000 மடங்காய் 1000 மடங்காய் 1000 மடங்காய் பலுகி பெருகுகிறோம். Thank you Father. Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord Jesus. ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்கிறோம். ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ளே ஜீவனாய் இருக்கிறீர். ஜீவனுள்ள தேவன் எனக்குள்ளே ஜீவனாய் இருக்கிறீர். உயிர்த்தெழுதலாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. என்னுடைய எல்லாவற்றையும் உயிர்த்தெழ பண்ணி இருக்கிறீர். உயிர்த்தெழ பண்ணி இருக்கிறீர். உயிர்ப்பித்திருக்கிறீர். 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 ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you Father. இந்த பிள்ளைகள் ஜெபித்த ஜெபம் ஒவ்வொன்று எப்படி ஏலி பேசினானோ அப்படியாய் நான் பேசுகிறேன். இந்த பிள்ளைகள் உம்மிடத்தில் கேட்ட அத்தனை ஜெபங்களுடைய பதிலும் இப்பொழுது இப்பொழுது மேற்கொள்ளுவதா 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 இவர்கள் எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் மேற்கொள்ளுவதா இவர்கள் ஜெபித்த ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கும் பதில் இப்பொழுது இப்பொழுதே மேற்கொள்ளுவதா இப்பொழுதே மேற்கொள்ளுவதா இப்பொழுதே மேற்கொள்ளுவதா இப்பொழுதே மேற்கொள்ளுவதா. Thank you Father. Rika mama labokoro boshikiri mikara bakalaba. It is done. It is done. Amen, amen. It is done. Yes. It is done. Yes. It is done. Yes. It is done. Amen. Harabakara mama mama kalabaraba shikalaba. Hallelujah. Hallelujah. நீங்கள் கரம் வைக்கிறவைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதற்காகவே அவருடைய கரங்களிலே ஆணிகளை பெற்றார். உங்களுடைய கைகள் இனி சாபப்பட்ட கைகள் அல்ல. அவருடைய கரம் சாபமானது. ஆகவே நீங்கள் கை வைக்கிற இடங்களில் எல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும்படி ரப்பகர மோஷிகர பகலபவன் ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். இறங்கி கொண்டிருக்கிறார். ஓ தேவ வல்லமாய் 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 உங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. உங்களை மேற்கொள்ளுகிறது. உங்களை மேற்கொள்ளுகிறது. உங்களை மேற்கொள்ளுகிறது. மேன்மையான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான வல்லமை, பெற்றுக்கொள்ளபடியான விசுவாசம், பெற்றுக்கொள்ளும்படியான தீர்மானங்கள், திட்டங்கள் உங்களை மேற்கொள்ளுகிறது. உங்களை மேற்கொள்ளுகிறது. உங்களை மேற்கொள்ளு. ரைட் நவ ஐ ஆம் ஃபீலிங் இட். நான் அதை பெற்றுக்கொள்ளுகிறேன். நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். Lama karabo lika raba rama shika lama raba raba ro lika raba raba rabo shikerebe likurama kala barama la badana rakara baba bakala bakala shanga laba raba 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 libe rebe 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 karaba. ஆவியானவரே, என்னத்தை செய்யும்படிக்கு இந்த இடத்திலே இறங்கி இருக்கிறீரோ, கிரியை செய்து கொண்டிருக்கிறீரோ, அது 100க்கு 100% மேற்கொள்ளுகிறதற்காய், நடக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. பலிகை பெருக பண்ணுகிறதற்காய் நன்றி. நீயோ இடங்கொண்டு வலதுபுறமாய் இடதுபுறமாய் தெற்காய் மேற்காய் பலிகை பெருகுவாய் பெருகுவாய்
பெருகுவாய், பெருகுவாய். நீங்கள் தேசங்களை சுதந்தரிக்கும்படி, சின்ன சின்ன காரியங்கள் அல்ல, தேசங்களையே சுதந்தரிக்கும்படி, நீங்கள் கால் மீதிக்கிற தேசங்கள் உங்களுக்கு சொந்தமாகும்படி, அவருடைய கால்களிலே தழும்புகள் வந்தது, அவருடைய கால்களிலே தழும்புகள் வந்தது, அவருடைய கால்களிலே தழும்புகள் வந்தது. நம் கால்களில் இருக்கிற சாபங்கள் டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டது. ஆகவே நீங்கள் கால் மிதிக்கிற இடம் உங்களுக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது, 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 சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சுதந்திரிக்கும்படிக்கு உங்களுடைய கால்களை அவர் விடுதலையாக்கி இருக்கிறார். கால் மிதிக்கிற தேசம் உங்களுக்கு சொந்தமாகும்படி உங்களுடைய கால்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷனுடைய கால்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கால்களை பாருங்க, தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. என்னுடைய கால்கள் சுதந்திரிக்கப்படிக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட கால்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட கால்கள். நான் மிதிக்கிறதெல்லாம் தேவனுக்கு சொந்தமாகிறது. நாம் பஸ்ல போன அத்தனை ஜனங்களுக்கும் அத்தனை ஜனங்களும் தேவனுக்கு சொந்தமாவார்கள். நாம் வேலை செய்கிற இடத்தை நான் மிதிக்கிறபடினால் அங்கே தேவனுடைய ரட்சிப்பு மேற்கொள்ளும். நான் இருக்கிற இடம், நடக்கிற இடம் எல்லாம் தேவனுக்கு சொந்தமாகும், தேவனுக்கு சொந்தமாகும். ஏனென்றால் நான் மிதிக்கிறதை எனக்கு கொடுத்திருக்கிறார். அது அவருக்கு சொந்தம், அவருக்கு சொந்தம், அவருக்கு சொந்தம். இந்த சிந்தை உடையவர்களாய் நீங்கள் நடவுங்கள். நடக்கும் பொழுது நான் எதெங்க வீட்டில இருந்து நீங்க வெளியால வரும் பொழுது ஒவ்வொரு அடியும் நான் வைக்கிற ஒவ்வொரு அடியும் எனக்கு சொந்தம். நான் வைக்கிற ஒவ்வொரு அடியில் இல்ல ஜனங்கள் எல்லாம் தேவனுக்கு சொந்தம். நான் வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிப்பு மேற்கொள்ளுகிறது, மேற்கொள்ளுகிறது, மேற்கொள்ளுகிறது. இவைகள் எல்லாம் தேவனுடைய ஜனமாக, தேவனுடைய தேசமாக மாற்றப்படுகிறது. ரமகல மகரப பபல லிக்கி ரிபி ருபா ரம ரப கரப லிக்கி ரிபி குர மகரப பப பப லிக்கர பப பப. Yes, Lord. Oh, thank you, Father. Thank you, Father. Thank you, Lord. பிள்ளைகளை விஸ்தாரமாக்கினதற்காய் நன்றி, பிள்ளைகளை விஸ்தாரமாக்கினதற்காய் நன்றி. Thank you, Lord. Thank you, Lord. இவருடைய தீர்மானங்கள், திட்டங்கள் எல்லாம் விஸ்தாரமாக்கப்பட்டிருக்கிறதற்காய் நன்றி, ஆக்கப்பட்டிருக்கிறதற்காய் நன்றி, ஆக்கப்பட்டிருக்கிறதற்காய் நன்றி. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. இந்த வசனம் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு இருக்கு. நான் உங்களுக்கு மறுபடியும் இதை சொல்லுகிறேன். நீங்கள் இடம் கொண்டு வலது, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்று பலம் கொண்டு பெருகுவீர்கள், 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 பெருகுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிதியோனுக்கு சொன்னது போல தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உனக்கு இருக்கிற இந்த குவாலிபிகேஷனோடு போ, உனக்கு இருக்கிற இந்த சின்ன பலத்தோடு போ. உன்னோடு இருக்கிறவர் நான் அல்லவா, 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 உன்னோடு இருக்கிறவர் நான் அல்லவா.
Raka laba raba shika raba laba raba nana ma. Laka raba baba baba bala bara baba nama. Leke rebe rebe kura ba raba. Leka raba raba shika laba. சில பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்னட்ட ஒன்றுமே இல்லையே ஆண்டவர், என்னத்தை நான் செய்ய போகிறேன்? உங்களுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், பாரன் உமன் மகிழ்ந்து களிகூறு. பாரன் உமன் மகிழ்ந்து களிகூறு. பிள்ளை பெற்றவர்களை பார்க்கிலும் உன்னுடைய ஆசீர்வாதம் பல மடங்கா இருக்கும், பல மடங்கா இருக்கும், பல மடங்கா இருக்கும், பல மடங்கா இருக்கும், பல மடங்கா இருக்கு, பல மடங்கா இருக்கு, பல மடங்கா இருக்கு. ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று பார்க்காதே மகனே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை பார், நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை பார், நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை பார், நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை பார். Thank you for, thank you for, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you for, thank you for. Oh baka mama baba baka raba. Thank you for, thank you for. தயவு செய்து நான் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்ற எண்ணத்தை டோட்டலா அழிச்சிருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பலிகி பெருகும்படி கட்டளையிட்டு இருக்கிறார், பலிகி பெருகும்படி கட்டளையிட்டு இருக்கிறார். அதை விசுவாசித்து கொண்டாடுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லா விதத்திலும் பலிகி பெறுகிறேன், எல்லா விதத்திலும் பலிகி பெறுகிறேன், எல்லா விதத்திலும் பலிகி பெறுகிறேன். நான் தேசத்துக்கு கடன் கொடுப்பேன், தேசங்களுக்கு கடன் கொடுப்பேன். கவனிங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எழுதி வையுங்க. நீங்க கடன் வாங்காமல் தேசங்களுக்கே கடன் கொடுப்பீர்கள். இந்த வாஞ்சை உங்களுக்கு இருந்தால் எழுதி வையுங்க, அறிக்கையிடுங்க. ஆமென். நான் போற இடமெல்லாம் ரட்சிப்பு உண்டாயிருக்கும், நான் கால் வைக்கிற இடமெல்லாம் ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்றது நீங்க எழுதி வச்சு அத வாக்கு, அந்த வார்த்தைகளை பேசிட்டு வெளியால போங்க. நீங்க தேவனுடைய மகிமையை காண்பீங்க, நீங்க தேவனுடைய மகிமையை காண்பீங்க, நீங்க தேவனுடைய மகிமையை காண்பீங்க. என்னெல்லாம் நடக்கணுமா அதை எழுதி வச்சு பேசிட்டு போங்க. அது அப்படியே நடக்கும், அது அப்படியே நடக்கும், அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. என்னெல்லாம் உங்களை கொண்டு தேவன் நடப்பிக்க வேண்டும் இந்த தேசத்தில் என்று விரும்புகிறீங்களோ அதை எழுதி வச்சு அதை பேச ஆரம்பிங்க. இதுக்காக நன்றி ஆண்டவரே. போகிற இடத்திலெல்லாம் எழுப்புதல் உண்டாயிருக்கிறதற்காக நன்றி, போகிற இடத்திலெல்லாம் ஆவியானவர் மேற்கொள்ளுகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. நான் கை வைக்கிறதெல்லாம் பலிகி பெறுகிறதற்காக நன்றி என்றெல்லாம் பேசுங்க, பேசுங்க. நீங்க எவ்வளவுக்கு பேசுறீங்களோ பேசிட்டு புறப்பட்டு போய் பாருங்க, அங்கே அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண்பீர்கள். உங்களோட வாழ்க்கையில என்ன நடக்க வேண்டும் என்பதற்கு இதுதான் சீக்கிரம். வசனத்தை எழுதி வச்சு அதை பேசுங்க. எங்க? உங்களோட அறை வீட்டுக்குள்ள பேசிட்டு வெளியால வாங்க. நீங்க என்னத்தை நீங்கள் சீக்கிரட்டாய் அறிக்கை பண்ணினீர்களோ பப்ளிக்காய் தேவன் கிரியை செய்வதை நீங்கள் காண.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க எழுதுங்க, எப்படி உங்களோட வாழ்க்கை இருக்கணும், எப்படி உங்களோட மேன்மையான வாழ்க்கை இருக்கணும் என்று எழுதுங்க. படிச்சுட்டு இருப்பீங்கன்னா ஃபர்ஸ்டா வரணும். நான் தான் ஃபர்ஸ்ட்ன்றதை எழுதுங்க. ஆமென், ஆமென். நான் தான் ஃபர்ஸ்ட்ன்றதை எழுதுங்க. நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க என்பது முக்கியம் இல்லை. நான் சொன்னேன் barren woman, நீ வந்து அதிக பிள்ளைகளை பெறுவாய். அப்ப எந்த நிலையில இருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை. இல்ல பாஸ்டர் எனக்கு படிப்பு வராது பாஸ்டர், இல்ல பாஸ்டர் கடினம் பாஸ்டர், அது இல்ல முக்கியம். அவரே 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் கடைசி வசனம், அவரே உங்களுக்கு நீதியாய், ஆமென், ஞானமாய், மீட்பாய் மாறி இருக்கிறார். அவர் மாறிட்டா யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, யாரும் அதை தடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே எழுதி வைங்க, படிப்பில் நான் தான் கடைசி ரேங்க். ஆனா தேவன் ஒரு நாள் என்னோட பேசினார், உன்னால முடியும். கிதியோனோடு பேசின அதே தேவன் உன்னால முடியும், உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று பேசினார், ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று பேசினார், ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று பேசினார், ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று பேசினார். கேளுங்க பிரதர்ஸ், அதை அப்படியே நம்பினேன். தேங்க்யூ லார்ட். அதே டைம்ல நான் டொப்புக்கு வந்தேன், அதே டைம்ல 10th வந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ வருஷம் படிக்க முடியாம இருந்தேனா, அந்த ஒரு வார்த்தையை நம்பினேன். அதே டைம்ல 10th வந்தேன். அப்ப என்னுடைய விசுவாசம் அதிகமானது. அதுக்கு பிறகு நான் 2 அல்லது 3 தான் வருவேன். நான் நம்பர் 1 நான் வரணும்னு டார்கெட் பண்ணி இருந்தால் நான் வந்திருப்பேன், கேட்டு இருந்தால் நான் வந்திருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அதனால எந்த நிலைமையில் இருக்கிறீங்க என்பது தேவனுக்கு தேவையில்லாத காரியம். ஆமென். ஒரு பயங்கரமான பில்லியனருக்கு நீங்க எந்த நிலைமையில் இருக்கிறீங்கன்றது என்ன இல்ல, அவன் வந்து எந்த பெரிய கம்பெனியில உங்களை கூட்டி கொண்டு போய் சீட்ல உட்கார பண்ண முடியும். ஹல்லேலூயா. யோசேப் 0வா இல்ல, மைனஸ்ல இருந்தான், ஜெயில. அவனுக்கு பொம்பளை கள்ளன் என்று பட்டம் கொடுக்கப்பட்டது. புரியுதுங்களா? அவனை நம்ப முடியாது, அவனை நம்பி குடும்பத்தையே விட்டுட்டு போயிடாது, அப்படிப்பட்ட அஜோக்கியன் என்ற பேர் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது போத்திபார் ஃபேமிலியால. ஆனா அதான் அவனுடைய சர்டிபிகேட். சர்டிபிகேட் என்ன? ஒரு தவறான மனுஷன், நம்பி குடும்பத்தை விட்டுட்டு போக முடியாதுன்ற மிகவும் கேவலமான ஒரு பட்டம், அதான் சர்டிபிகேட். ஆனா அவனைத்தான் தேவன் தேசத்தை ஆளும்படி வைத்தார். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய தேவநீதி, அதுதான் அவருடைய தேவநீதி, இதுதான் தேவநீதி. ஹல்லேலூயா. அதனால சொல்ல அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி, நம்முடைய நீதி அல்ல, அவருடைய நீதியை தேடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நீதி. எவ்வளவு 0வா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களை ஹீரோ வாக்குவதுதான் அவருடைய நீதி. ஹல்லேலூயா. கரங்களுக்கு தட்டு, கரங்களுக்கு தட்டு. அத பாருங்க, பாருங்க, பாருங்க. அவரோடு கூட உன்னதத்திலே நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், அவரோடு கூட உன்னதத்திலே உட்கார்ந்து இருக்கிறீர்கள், அவரோடு கூட உன்னதத்திலே 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 இருக்கிறீர்கள், உன்னதத்திலே இப்பொழுதே இருக்கிறீர்கள், அவரோடு கூட உன்னதத்திலே நீங்கள் இப்பொழுதே இருக்கிறீர்கள். Thank you Lord, thank you Father. உம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தைகளை, தீர்மானங்களை, திட்டங்களை விஸ்தாரமாக்கினதுக்காய் நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, இந்த தீர்மானங்களும் திட்டங்களும் இந்த பிள்ளைகளுக்கு இருந்து இன்னும் அதிகமாய் பலுகி பெருகுவதா, பலுகி பெருகுவதா, பலுகி பெருகுவதா, பலுகி பெருகுவதா. தேசத்தை கலக்கிறவர்களாய் இவர்கள் இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இவர்களை கொண்டு நீ தேசத்தை அசைக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. உம்முடைய வார்த்தை விதைக்கப்பட்டிருக்கிறது,
அது பல்லாயிரமாய் 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 பலியை பெறுகிறதற்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம். சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் இணையற்ற நாமத்தினால், ஓ இணையற்ற நாமத்தினால், ஓ இணையற்ற நாமத்தினால், ஓ இணையற்ற நாமத்தினால். ஆமென்.